வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹெரியர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் நம்மை வழி நடத்தட்டும். வணக்கம் ஐயா, வணக்கம் குணா ஐயா, வணக்கம் மணிநன் ஐயா. நலமா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு வாரத்தில் சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. நலம் நலம். நீங்கள் நலமா? நலம் ஐயா. குணா ஐயா வணக்கம். அருண் பிரகாஷ் ஐயா கலந்துக்கிறது சிரமம்னு சொன்னாங்க, கான்ஃபரன்ஸ் இருக்கேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தான் பாடல் பார்க்குறோம். பூஜா இது பெரிய பாடல்களாக இருக்கு, அதனால நம்ம 3 பாடல்களை பார்க்கலாமா அப்படின்னு 5 பாடல் பார்க்கலாம்னு சொன்னாங்க. இது பார்த்தா 3 பாடல்கள் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இப்படின்னு பார்ப்போம் ஐயா. குணாயா, நீங்க குழுவை பத்தி சொல்லுங்களா? நல்லது ஐயா, அப்படியே பண்ணலாம். சரிங்க. இது காப்பு பாடல் பார்த்துடலாம். காப்பு பாடல் பார்த்துட்டு நம்ம குழுவை பத்தி பகிர்ந்துக்கிட்டோம்னா அடுத்து ஆரம்பிக்கலாங்க. அருணை எனக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி ஏதோ கான்ஃபரன்ஸ் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்லைங்க. ஆமாங்க சொன்னாங்க. இந்த வாரம் அடுத்த வாரம் பயணத்தில் இருக்கேன் அப்படின்னாங்க. அகத்தீசரை போற்றுவோம், நந்தீசரை போற்றுவோம், திருமண தேவரை போற்றுவோம், கருண தேவரை போற்றுவோம், ராமலிங்க தேவரை போற்றுவோம், ஜெண்ட தேவரை போற்றுவோம். கப்பான கருவூரார் போகநாதர், கர்ணரில்லா அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மெச்சமுனி நந்தி தேவர், பான கோரக்கர் பதஞ்சலியார், குறுமையுள்ள இடைக்கால சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனை கமலமுனை காப்புதானே சித்தர்கள் காப்பு. முக்தி கொண்ட மோட்சமது மௌனதேச்சை முனையறிந்து சொல்லுதற்கு வாழை காப்பு. வெற்றி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு, வேதாந்த 3000 தந்த திருமூலர் பாதங்காப்பு, அட்டமா சித்திக்கும் அகத்தியர் பாதங்காப்பு, அன்பே உருவாக்கும் மகப்பெயர் பாதங்காப்பு, பரம கைலாய குரு போகர் பாதங்காப்பு, கொடுஞ்சீற்ற மருட கொங்கணவர் பாதங்காப்பு, சுழிமுனை சுச்சம குரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு, இகத்தில் கிரகமன்ற இடைக்காடார் பாதங்காப்பு, வரும் வாழ்நாள் சிறந்திர வான்மீகர் பாதங்காப்பு, மாயத்தை நீக்கட மச்சமுனிவர் பாதங்காப்பு, முன் கர்மம் நீக்கி ஞானம் காட்டும் முனிகமலர் பாதங்காப்பு, காரியம் உணர்ந்து வெல்ல கருவூரார் பாதங்காப்பு, பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு, மனப்பாப்பை அடைக்கிற பாம்பாட்டியார் பாதங்காப்பு, தன்னுடன் சிறக்க சிறிதந்த தன்வந்திரியார் பாதங்காப்பு, காலம் அறிந்து வாழ ஞானம் தரும் காசிபர் பாதங்காப்பு, வெட்ட வழியை உணர்ந்திட்ட கடுவழி சித்தர் பாதங்காப்பு, கொள்குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு, பரத்தை அறிந்திட ஞானம் பொதித்த புலத்தியர் பாதங்காப்பு, தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட தேரையர் பாதங்காப்பு, வானுலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு, போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த புன்னாக்கீசர் பாதங்காப்பு, நல்ஞான ஜோதியை நலமாய் உரத்திட்ட நற்குதம்பையார் பாதங்காப்பு, அறியாமல் இருள் நீக்கிய அமலன் அழுகினி சித்தர் பாதங்காப்பு, பூசா ஞானம் புகழ்ந்திட்ட புலிப்பாணி பாதங்காப்பு, காலம் கடந்து வாழ கலைகூடிய காகபுசண்டர் பாதங்காப்பு, கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு, நவகோடி சித்தர்கள் பாதங்காப்பு. இன்னொரு இது ஐயா அவங்க அருண் பிரகாஷ் ஐயா சொல்ற அந்த காப்பியும் பாடிடுவோம். ஆதியடி நடுவாகி முடிவுமாகி அருளியா பரவழியாய் எங்குமாகி நீதியென்றும் பரம்பொருளாய் நிஷ்கலங்கமாகி நித்யானந்த சுகாதீதமாகி வீதியெனும் மேறுமுடி வீதுமாகி வீரான கதிர்மதியும் இரண்டுமாகி சோதியனும் அம்பலத்தில் நடனஞ்செய்யும் சுத்த பரம்பொருள் பாதங்காப்பதாமே. ஆதியென்ற மகரிஷிகள் பாதங்காப்பு, அனாதியென்ற சோதிரூப வடிவே காப்பு, நீதியென்ற பராபரியால் பாதங்காப்பு, நிஷ்கலங்கமாய் நாதாந்த வெளியே காப்பு, கோதில்லா மாமுனியோர் முதலாயுள்ள கோடான கோடி சித்தர்கள் பாதங்காப்பு, சோதியென்ற சின்மயத்தை கருத்தில் வைத்து செப்புவேன் தரபோசி முறையைத்தானே. நன்றியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இதுலயும் சித்தர்கள் காப்பு இருக்கு. தினதயாளையா வந்திருக்காங்க, இன்வைட் பண்றேன், முடிஞ்ச வேலைங்கய்யா. குணா ஐயா, நீங்க மணிவன் ஐயா, நீங்க வாழைக்காப்பு பார்க்கலாங்களா? பண்ணலாங்க. வாழைக்காப்புக்கு நம்ம ஆக்சுவலா இது முடிக்கும் போது தான் நம்ம பண்றோங்க. வாழை அழைப்புங்களா? வாழை அழைப்பு ஒன்று இருக்குமே. இந்த காப்பு பாடல் கொஞ்சம் பாக்கி இருக்கீங்க. புத்தி கொண்ட மோட்சம் அது மௌன தீட்சை, முனையிருந்து செல்வதற்கு வாழை காப்பு, வெற்றி கொண்ட நந்தீசர் பாதம் காப்பு, வேதாந்தம் 3000 திருமூலர் பாதம் காப்பு, அஷ்டமா சித்திரம் அகத்தியர் பாதம் காப்பு, அன்பே உருவாக்கும் அகப்பை பாதம் காப்பு, பரம் கைலாய குரு போகர் பாதம் காப்பு,
கொடுஞ்சீற்றம் மாறிட கொங்கணவர் பாதம் காப்பு, சுழிமுனை சூட்சும உரு சுந்தரானந்த பாதம் காப்பு, இகத்தில் கிரகம் வெற்ற இடைக்காடர் பாதம் காப்பு, வரும் வாழ்நாள் சிறந்திட வால்மீகர் பாதம் காப்பு, மாயத்தை நீக்கிட மச்சமுனி பாதம் காப்பு, முன்கர்மம் நீக்கி ஞானம் காட்டும் முறை கமலர் பாதம் காப்பு, காரியம் உணர்ந்து வெல்ல கருவூரார் பாதம் காப்பு, பாவங்கள் நீங்க யோகம் தந்த பதஞ்சலியார் பாதம் காப்பு, மனப்பாம்பை அடைக்கிட பாம்பாட்டி பாதம் காப்பு, தன்னுடல் சிறக்க செழிந்த தன்வந்திரி பாதம் காப்பு, காலம் அறிந்து வாழ ஞானம் தரும் காரிபர் பாதம் காப்பு, காசிபர் பாதம் காப்பு, வெட்ட வெளியை உணத்திட்ட கடுவெளி சித்தர் பாதம் காப்பு, கொள்குணம் போக்க கோரக்கர் பாதம் காப்பு, வரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலஸ்தியர் பாதம் காப்பு, தேரா மருத்துவம் தெளிந்துரைத்திட தேரையர் பாதம் காப்பு, வானுலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதம் காப்பு, போகத்தை துறந்திட புகழ் ஞானம் பந்த புண்ணாக்கீசர் பாதம் காப்பு, நல்ஞான ஜோதியை நலமாய்க்கு ஒரு நற்குதம்பை பாதம் காப்பு, அறியாமை இருள் நீங்கிய அமலன் அழுகுண்ணி பாதம் காப்பு, பூஜா ஞானம் புகழ்ந்திட்ட புலிப்பாணி பாதம் காப்பு, காலம் கடந்து வாழ கலை கூறிய காகபஜண்டர் பாதம் காப்பு, கர்மம் நீங்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதம் காப்பு, 15 சித்தர்கள் பாதம் காப்பு காப்பு. நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. இந்த காப்பு பாடல் நானும் சொன்னாங்கய்யா, கேட்கலையா? ஒருவேளை மைக் ஆஃப்ல இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியலங்க. இல்ல ஐயா சொன்னீங்க இல்லைங்க ஐயா, இந்த பாதியில் பாடல்ல நின்றுச்சு ஐயா. கேட்டுச்சுங்க. பாதி பாதியில் இல்ல, ஐயா ஐயா இல்ல. சொன்னாங்க பாதியில் நின்றுச்சு, பாதியில் நிறுத்தியாச்சு, அது முடிச்சிச்சு நினைச்சாங்க. ஓஹோ. ஐயா எனக்கு முழுசா கேட்டுச்சுங்க ஐயா. ஐயா சொன்னாருன்னு நினைக்கிறேன். நான் முழுசா சொன்னாங்கய்யா, கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் அடுத்த பாடல். ஓ பரவாயில்லைங்க, சரிங்க, நல்லது 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 நல்லது. நல்லதுங்களா? சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. இந்த வாரம் 2 தடவை கேட்டதும் ஒரு மகிழ்ச்சி தாங்க ஐயா. ஐயா வாழை அழைப்பு பாடல் பார்த்துலாங்களா ஐயா? குழுவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி. ஐயா குழுவை பத்தி பார்த்துலாங்க. பேசிடலாமே. மணி சரிங்க ஐயா, சரிங்க. சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்தர் தேடல் சித்தர் சிந்தனை அப்படின்ற இந்த குழு துவங்கி 2 ஆண்டுகளை கடந்து 3ஆம் ஆண்டு சிறப்பாக நோக்கி போய்கிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க இது சித்தர்களினுடைய ஆசை இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் கிருஷ்ணானந்த ஐயா சிங்கப்பூர்ல இருந்து ஒரே நோக்கம்தான். இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் வந்து நம்ம சித்தர்களினுடைய சிந்தனை, சித்தர்கள் பாடல், சித்தர்கள் கொடுத்துட்டு போன பொக்கிஷங்களான அவங்களுடைய வாழ்வியல் முறை, அதுக்கப்புறம் இந்த மனித இனத்துக்கு கொடுத்துட்டு போன மருத்துவ குறிப்புகள் மற்றும் இதர எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒரு பேசும் பொருளாக்கி அதை எடுத்து பேசும்போது அது கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு வந்து போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி. நல்ல முயற்சி, நல்ல நோக்கம் இருந்தா தாராளமா வந்து சித்தர் பெருமக்களினுடைய ஆசி என்னைக்குமே இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமா நிறைய நல்ல உள்ளங்கள் பல்வேறு நாடுகள்ல இருந்து, பல்வேறு துறைகள்ல இருந்து, பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து அவங்களுடைய பல்வேறு அனுபவங்களை வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட கற்றதும் பெற்றதும் எல்லாத்தையுமே இந்த குழுவுல கொடுத்து இன்னும் மனித இனத்துக்கும் சரி, அதே மாதிரி அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஒத்த சிந்தனை இருந்ததுனாலையும் ஒத்த எண்ணம் இருந்ததுனாலையுமே அவங்க எவ்வளோ தூரம் அவங்க கற்றுக்கிட்டாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த குழுவில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மற்றவங்களுக்கும் பயன்பெறணும், மற்றவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த குழுவில் வந்து பகிர்ந்துக்கிட்டது எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்களும் சித்தர்கள் பெருமக்களினுடைய ஆசை இல்லாமல் இந்த குழு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் இடைவிடாமல் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதுவும் ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து குழு துவங்குற நேரம் மட்டும்தான் நம்ம நம்ம குழுனுடைய கையில இருக்கு. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு குழு துவங்கும். நிறைவு பெறுற நேரம் வந்து எல்லோரும் பேசி முடிச்சு எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ, இல்ல சந்தேகங்களோ, ஏதாவது அனுபவ பகிர்வோ இருக்கான்னு கேட்டுட்டு தளம் நிறைவு பெறுறது இந்த தளத்தினுடைய இன்னொரு சிறப்பம்சமா பார்க்க முடியுது. நம்ம குழு மட்டும் இல்லாம நம்ம குழுவோட சேர்ந்து இன்னும் நிறைய குழு வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில குழு வந்து சில காரணங்களால வந்து தொடர்ந்து நடத்த முடியல. சில குழு இன்னமும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. சில குழு இன்னமும் நிறைய பேர் ஆரம்பிச்சு இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் சரி, எல்லா அந்த மாதிரி குழு சார்பாகவும் வந்து மிகப்பெரிய நன்றிகளை நாங்க வந்து சொல்லிக்கிறோம். நம்ம சொத்தோ இல்ல வந்து ஆஸ்தியோ இல்ல மற்ற விஷயங்களை எது விட்டுட்டு போனாலுமே வந்து அடுத்தவங்க எப்படியாவது பார்த்து அதை தேடி எடுத்துக்கலாம். ஆனா நம்மளுடைய அனுபவமும் சரி, நம்மளுடைய வந்து கடந்து வந்த பாதையும் சரி, அதை பகிர்ந்துக்கும் போது கண்டிப்பா அடுத்தது வர்றவங்களுக்கும் இதே பாதையில பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் ஒரு ஊந்துதலாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த பாதை ரொம்ப கடுமையான பாதைன்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வந்தாலே, இல்லைன்னா ஒரு நல்ல நோக்கத்தோட வந்து கிளம்பும்போது அதுக்கான நிறைய சோதனைகளும் அதுக்கு உண்டான நிறைய பரீட்சைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து வர வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஒத்த சிந்தனை உள்ள ஒரு நல்ல உள்ளங்களோட நம்ம வந்து பேசும்போதோ, பழகும்போதோ, இல்லைன்னா கூடி வந்து
ஒரு விஷயத்த நோக்கி கலந்துரையாடல் பண்ணும்போது வந்து நிறைய தெளிவு கிடைக்கும். நிறைய ஒரு புரிதல் கிடைக்கும். அது இன்னும் நம்ம பயணத்த வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கான வழியும், வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணமா இந்த குழுவ வந்து பார்க்க முடியுது. நல்லோர் நட்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து இந்த குழுவுல வந்து கலந்துக்கிட்டு, இன்னமும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாமே வந்து கலந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து நன்றி கடன் பட்டுருக்கோம். கிருஷ்ணானந்த ஐயாவா இருக்கட்டும், அருண் ஐயாவா இருக்கட்டும், இன்னும் பிரபாகரன் ஐயாவா இருக்கட்டும், இன்னும் தீனதயாளன் ஐயா, ராஜேந்திரன் ஐயா, மணிவண்ணன் ஐயா, அதுக்கப்புறம் தியாகராஜன் ஐயா, அர்த்தநாரி ஐயா, மகேந்திரன் ஐயா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து கலந்துப்பாரு. இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க எல்லார் சார்பாவும் வந்து நான் இந்த இடத்துல வந்து நன்றிகள சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்கோம். நம்ம ஒவ்வொரு சித்தர்கள் பாடல்களா 2022ல இருந்து ஆரம்பத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில கடுவெளி ஐயா சித்தர்னுடைய பாடல்கள், காலங்கிநாதர் ஐயானுடைய பாடல்கள், அதுக்கப்புறம் அழுவினி சித்தர் ஐயானுடைய பாடல்கள், விநாயகருடைய ஔவையாரினுடைய விநாயகர் அகவல், அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் ஐயானுடைய பாடல்கள், அகத்தியர் ஐயானுடைய பாடல், அதுக்கப்புறம் இடைக்காடர் ஐயானுடைய பாடல்கள், சென்ற ஆண்டு குதம்பை சித்தர் ஐயன் சென்ற வாரம் வந்து குதம்பை சித்தர் ஐயானுடைய பாடல்கள் வந்து 6 மாத காலங்களா தொடர்ந்து 246 பாடல்கள் பார்த்து நிறைவு பெற்று முற்றோதல் நடந்தது. இந்த மாரி எல்லா பாடல்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான மேற்கோள் காட்டுறதுக்கும் சரி, அத ஆய்வு பண்ணி அந்த பாடலுக்கு உண்டான பொருள் கூறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அருண் ஐயாக்கும், அவங்க கூட இணையா இருந்து, துணையா இருந்து, எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு, அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் முன் வச்ச எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வந்து இந்த இடத்துல நன்றிகள சொல்லிக்கிறோம். இந்த குழுவ பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா, இல்லைன்னா இந்த குழுவுல எது மாரி பேசுறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ரீப்ளே ஆன்ல இருக்கு. நீங்க வந்து அ அ 2021 நவம்பர் மாதத்திலிருந்து எல்லா வாரங்களும் நீங்க வந்து கேட்கலாம். அப்படி நீங்க குதம்பை சித்திரையனுடைய பாடல்கள் கேட்கணும்னா, 6 மாத காலங்கள் பின்னோக்கி போய் நீங்க அதிலிருந்து கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வந்து பாடல்கள் பார்த்துருக்கோம். 10, 10 பாடலா. அதுக்கு பொருள் கூறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்தது குதம்பை சித்திரையனுடைய பாடல்கள்ல. அந்த மாரி நிறைய நல்ல விஷயங்களும், நிறைய அனுபவங்களும் வந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அது தாராளமா வந்து நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்மள மாரியே நல்ல அ கருத்து உள்ளவங்களுக்கும் சரி, நல்ல விஷயங்கள பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து நன்றிகள சொல்லிக்கிறோம். இந்த குழுவுல ஸ்பீக்கர்ஸா இருந்து இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, லிசனர்ஸா இருந்து அமைதியா ஏன்னா எப்போ நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. 3 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம். சில நாள் வந்து 1/2 மணி நேரத்தெல்லாம் கடந்து போயிருக்கு. அந்த மாரி இருக்கும்போது லிசனர்ஸா இருந்து பொறுமையா அமைதி காத்து அத ஒரு ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்க எல்லா லிசனர்ஸுக்கும் இந்த இடத்துல நன்றி கடன் பட்டுருக்கோம். ஏன்னா சில பேருக்கு சில சந்தர்ப்பங்கள்னால வந்து கலந்து பேசுறதுக்கு முடியாம இருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால எல்லோருக்கும் நன்றிகள சொல்லிக்கிறோம். மருத்துவ குறிப்புகள் சார்ந்து செல்வராஜ் ஐயாவும் சரி, ராதாமணி அம்மாவும் சரி, ஈஸ்வரி அம்மாவும் சரி, பிரகாசம் ஐயாவும் சரி, நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு வந்து அவங்க தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போதே சித்த பெருமக்கள் வந்து எவ்வளோ மனிதநேயமா, மனிதர்கள் மேல எவ்வளோ ஒரு மனிதன் மட்டும் இல்லாம எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்ட்டு எவ்வளவு தூரம் குடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அது வந்து நம்ம ஒவ்வொரு பாடல்கள் எடுத்து பார்க்கும்போதும், அது ரொம்ப நமக்கு நிறைய புரிதல குடுக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே சிந்தனையோட தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் வெவ்வேறு இருக்கிறதுனால, வெவ்வேறு மாரி பாடல்கள் அத வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அத வந்து நம்ம வாசி சார்ந்தே நிறைய பாடல்களுக்கு வந்து பொருள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, எல்லா பார்வையும் வந்து நீங்க தாராளமா முன்வைக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேல வந்து உங்களுக்கு கேள்விகளோ, சந்தேகங்களோ, இல்ல அனுபவ பகிர்வோ, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு பயன்பெறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா மேல வந்து பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மாடரேட்டர் உங்கள கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்ப எந்த ஒரு கேள்வி இருந்தாலும், இல்ல பாடல் பற்றி இருந்தாலும் சரி, இல்ல பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா வந்து பேசலாம். இல்ல உங்களுக்கு அந்த பாடல்கள்ல வந்து இன்னொரு புது பார்வை தோணுது. பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, வேற ஒரு கோணத்துல இந்த பாடல பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும், நீங்க தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேல வந்து பேசுங்க. இந்த வாரம் வந்து கரூரார் சித்தர் ஐயானுடைய பாடல்கள் வந்து பார்க்க போறோம். பூஜா விதின்னு. மொத்தம் 30 பாடல்கள் இருக்குன்னு அருண் ஐயா சொல்லியிருந்தாரு. கருவூரார் சித்தர்னாலே நமக்கு வந்து நம்ம காப்பு பாடல்ல எடுத்த உடனே காப்பான கருவூரார்ன்னு தான் வரும். காரியம் உணர்ந்து கொள்ள கருவூரார் அப்படின்னு சொல்லி வரும். கருவூரார் சித்தர்னாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடத்துல இருப்பாரு நம்ம 18 சித்தர் மக்கள்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து சிதம்பரத்துல அந்த சிலை செய்ததா இருக்கட்டும், தங்கத்தையும், செப்பையும் எப்படி வந்து கலக்கணும்னு சொன்ன விதமா இருக்கட்டும், இல்ல தஞ்சாவூர் பெரிய கோயில்ல வந்து பிரதிஷ்டை பண்ணதா இருக்கட்டும், அவர பத்தி இன்னும் நம்ம நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டே போலாம். போகர்னுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான சீடரா வந்து பார்க்கப்படுறாரு, கருவூரார் சித்தர் ஐயா. கரூர்ல அவருடைய ஜீவசமாதி இருக்கு. அதுக்கு நெறைய பலமுறை நம்ம போன ஒரு பழக்கம் உண்டு. அடிக்கடி அங்க போற ஒரு வழக்கம் இருக்கு. இன்னும் இன்னும் ஒரு கூடுதல் ஒரு ஸ்பெஷல்ன்னே சொல்லலாம். கருவூரார் சித்தர் ஐயானுடைய இந்த வாரம் பாடல்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது.
பாடல்கள் வந்து சேட் பாக்ஸ்ல போடப்பட்டிருக்கு. ஐயா இந்த வாரம் எத்தனை பாடல்கள் பார்க்கலாம்னு இருக்கோங்க ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா? ஐயா ஐயா 5 மணிவண்ணன் பாடல் ஐயா? பார்க்கலாம்னு நினைச்சோம். என்னங்க ஐயா? 5 பாடல் பார்க்கலாங்கிறது முன்னாடி முடிவு பண்ணோம். ஆனா பாடல்கள் பெரிய பாடல்களா இருக்கிறதுனால பார்ப்போம். 3 பாடல்களா இல்ல 5 பாடலுக்கு முடிஞ்சா 5 பாடல்கள் பார்க்கலாம். இப்ப சரிங்க சேட் ஐயா. பாக்ஸ்ல 3 3 பாடல்கள்னு பாடல்கள் வச்சிடலாங்களா ஐயா? 3 பாடல்கள் வச்சிடலாங்க ஐயா. சரிங்கய்யா, சரிங்கய்யா. ரொம்ப நல்லதுங்கய்யா. இந்த வாரம் 3 பாடல்கள் வந்து சேட்ல போடப்பட்டிருக்கு. நீங்க பார்த்துட்டு ஏதாவது நீங்க கருத்துக்கள சொல்லணும்னாலோ, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சுனாலோ தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேல வந்து கேளுங்க. மணிவண்ணன் ஐயா இருக்காங்க, கிருஷ்ணானந்த் ஐயா இருக்காங்க, ராஜேந்திரன் ஐயா, தியாகராஜன் ஐயா, இன்னும் நிறைய சான்றோர்கள்லாம் வந்து இன்னும் பேசுவாங்க. ஆ மணிவண்ணன் ஐயா வந்து போன வாரம் அரங்கேற்றம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் பாடுனது வந்து இன்னமும் அந்த மனசுக்குள்ளேயே இருக்கு. அது அரங்கேற்றம் மாரியே இல்ல. அது வந்து ஒரு 100வது இல்ல 1000வது முறை பாடுற மாரி ஒரு ஒரு அனுபவத்த குடுத்தது. அது அத்தன தடவ பாடுன மாரி. அது உண்மையாலும் வாலித்தாய்க்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள சொல்லிக்கிறோம். வாலித்தாய் வந்து எவ்வளோ சித்தர்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்றதையும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது ராதாமணி அம்மா கூட செல்வராஜ் ஐயாவும் நிறைய தடவ அத உணர்த்தியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய நன்றிகள சொல்லிக்கிறோம். ஆ முதல்ல வந்து பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டு, பொருள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சித்தரியல் சிந்தனை அப்படின்ற மாரி பார்க்கறது வழக்கம். அதுல ஒரு சில பாடல்கள் இல்லைன்னா வந்து சித்தர்கள் குடுத்துட்டு போன அகராதியினுடைய அ ஒரு சில வார்த்தைகளுக்கான பொருள் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வாழை காப்பு பாடல் பார்த்துட்டு, அப்புறம் வாழை தாலாட்டு, அப்புறம் இன்னும் அ ஐயாவுடைய வாழை அழைப்பு பாடல் கூட நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பா போய்க்கிட்டு இருக்கு. மறுபடியும் நீங்க யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ, இல்ல பகிர்வுகளோ இருந்ததுன்னா, தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேல வந்து பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், அது மத்தவங்களுக்கு பயன்பெறணும்னு தோணுச்சுன்னா கூட, பாடல்கள் அல்லாது அப்பாற்பட்டு இருந்தா கூட நீங்க தாராளமா மேல வந்து பேசணும்னு தாழ்மையுடன் வந்து கேட்டுக்கிறேன். மறுபடியும் இந்த குழு சார்பா உங்க அனைவரையும் வந்து வரவேற்த்துக்கிறேன். குவான்டிட்டி முக்கியம் கிடையாது. குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எவ்வளோ பேர் இருக்காங்க எண்ணிக்கைன்றத விட, எவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து சிதர் பெருமக்கள் பார்ப்பாங்க. அந்த மாரி நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கிறதுல மறுபடியும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நிறைய பேர் இருக்கிறத விட நல்லவங்க 4 பேர் இருந்தா கூட ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். அதனால எல்லோருக்கும் நன்றிகள சொல்லிக்கிறோம். அ அ வணக்கம் ஐயா. ஐயா தொடர்ந்து பாடல்கள் பார்க்க ஆரம்பிக்கலாங்களா ஐயா? பார்க்கலாங்க. நன்றிங்க. ராதாமணி அம்மா வந்திருக்காங்க. ராதாமணி அம்மா அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் அம்மா. நீங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐயா செல்வராஜ் ஐயா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த வாட்டி அருணை காணுமே. அம்மா அருண் ஐயா வந்து பணி நிமித்தமா ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குன்ட்டு ஐயா வந்து இந்த வாரம் கலந்துக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஓ, அடாடாடாடா. சரி சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வாரமும் ஐயா மணிவண்ணன் ஐயா. கலந்துக்க மணிவண்ணன் ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஆரம்பிங்க. அம்மா வணக்கம். வாழைத்தாய் வேணும். அம்மா வணக்கம். வாழை ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். அருண் வந்து இந்த இனி வருங்காலங்கள்ல வந்து முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாழைத்தாய் அழைப்பை முடிச்சுட்டு அப்புறம் பாடல்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஐயாவும் அப்படிதான் சொன்னாங்க. அதனால நம்ம வாழைத்தாய் அழைப்பு நீங்க ஆரம்பிக்கிறீங்களேங்கம்மா? வாழைத்தாய் அழைப்புங்களா? நான் அழைப்பு நீங்க தானே இது பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாங்கம்மா. இல்ல நீங்களும் ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கலாம்ல. உங்களுக்கு கொஞ்சம் சரி நான் பாடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல. அது இந்த வாட்டி நான் வேற ஒரு இதுல போயிருக்கேன். சொல்லுங்கம்மா. உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து நான் அந்த பாடலை கொண்டு வந்துடுறேன். சரிங்க. அது வேற ஒரு மெட்ல போகுது, வேற ஒரு இதுல போகுது. அது என்னமோ திடீர்னு தெரியல. அருண் சொன்ன மாதிரி அந்த பாடலை வந்து இந்த வாரம் இப்பதான் நேத்திக்கு தான் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து எழுதுனேன். இன்னைக்கு அதை கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். நல்லதுங்கம்மா. அதனால வாழைத்தாய் அழைப்பு வந்து நீங்களே பாடிருங்க. ஏன்னா அது அழைப்பு உங்களை மாதிரி எனக்கு கொண்டு வர முடியாது. அப்படிலாம் இல்லைங்கம்மா. எல்லாம் நான் நல்லா சரிங்கம்மா நான் பாடுறேங்க. அப்போ பாடிருங்க. அது கிருஷ்ணய்யா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஒரு அந்த வாழைத்தாய் அழைப்பு மற்றதுக்கு நம்ம போன வாரம் பேசுனது அந்த மாதிரிங்கிற சொல்லிட்டீங்களா? ஐயா நீங்க கிருஷ்ணானந்தரை கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவரு சொன்னாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு பின்னால அதை ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஆரம்பிக்கலாம். அழைப்பு முடிச்சுட்டு நம்ம பாடல்களை பார்க்கலாம். அதனால இது அதாவது சித்தர்கள் எல்லாருமே வாழையை மிக முக்கியமான தெய்வமா தானே முன்னெடுத்திருக்காங்க. அவள் இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறதானே அவங்களோட கூற்று. கரூரார் பாடல்லையும் வாழைத்தாயை நமக்கு சேட் பாக்ஸ்ல போட்டுக்கிறத வாழைத்தாய்க்கும் முதல் வணக்கம் அங்கதானே சொல்றாரு. தாராளமா செய்யலாம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்க. ஆரம்பிச்சிருக்கேன்.
அனைவருக்கும் வணக்கம். வாழைத்தாய் அழைப்பு. தன்னான தானனனா தானனன தன்னான தானனனா தன்னான தானனனா தானனன தன்னான தானனனா அண்ணாக்கில் உரைபவளே இங்கு வந்து என்னாக்கில் இறங்கிடம்மா. உன் கடைக்கண் பார்வைப்பட்டால் இந்த கடையவனும் பாடல் சொல்வான். அந்த பார்வதியின் ரூபத்திலே நீ பாலகியாய் வந்தவளே. அந்த பண்டாசுரனை என்று நீ பந்தாடி அழித்தவளே. என்னை திண்டாடி வைக்கும் துன்பம் எல்லாம் தீர்த்திடவே வருவாயம்மா. அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையிலே சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரிய வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. ஈராறு கால் புறவி அன்னை கட்டி போடும் சுட்டி பெண்ணே. கடிவாளம் இல்லாமலே புறவி எஞ்சும் கண்டபடி அலையுதம்மா. அந்த அஞ்சையுமே கட்டி போட அம்மா சக்தி கொடு வாழைத்தாயே. 4 சுத்து கோட்டையிலே அம்மா நாயகியே நடனமிடு. உன் கால் சிலம்பு ஓசை கொண்டு எந்த சித்தத்திலே சத்தமிடு. அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையிலே சுந்தரமாய் ஒளி வீசும் சுந்தரியே வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. ஊசி முனை வாசலிலே அம்மா உன் உடுக்கை அடிக்க வேணும். அந்த உத்திரத்தின் மத்தியிலே அம்மா உன் சங்கு ஒலிக்க வேணும். சேகண்டி ஓசை சத்தம் தாயே நீ சேர்த்து பிடித்திடம்மா. அந்த தானி பாறையிலே மகராசி மயிலாட வைப்பாயம்மா. அந்த மாந்தோப்பின் மையத்திலே அம்மா மணிக்குயிலை கூவ வைப்பாய். அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரிய வாழை பெண்ணை வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. பித்தோம் தெளிய வைக்க எனக்கு பக்கத்துணை யாரும் இல்ல. வாழகிய வாழையம்மா எனக்கு பக்குவமா பாத காட்டம்மா. 8 மறியேனம்மா இந்த பித்தனும் தன் பிள்ளையம்மா. சித்தகத்தி பூவிலியே எந்தன் சிந்தையிலே வந்து குந்தம்மா. மூத்திக்கு நீ வழி சொல்லம்மா இந்த பிள்ளைக்கு நீ வழி காட்டம்மா. அந்த சூரியரும் சந்திரரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரிய வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அண்ட சராசரத்தை அம்மா ஆட்சி செய்யும் ஆதிசக்தியே. இந்த பிண்டம் என்னும் கூட்டுக்குள்ளே அந்த அண்டத்தையே வைத்தவளே. ஆதாரம் ஏழும் தந்தாய் நீ இருக்க சேதாரம் ஏதும் இல்லை. விட்ட கூரை தொட்ட கூரையோ அம்மா பிள்ளை நான் அறியேனம்மா. வெட்டவெளி ஆதிசக்தி என்னை முத்தி என்னும் வீடு சேர்ப்பாய். அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணை வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. பல சித்தருக்கும் அமுரிப்பாலை அம்மா அண்ணாக்கில் அளித்தவளே. இந்த பாலனுக்கும் அமுரிப்பாலை அம்மா பக்குவமாய் நீ கொடுப்பாய். கரையேற வழியும் உண்டோ இந்த பிறவியிலே மார்க்கம் உண்டோ. அறியாத பிள்ளை அம்மா எனக்கு குருவாக நீ வருவாய். அந்த ஆதி மௌனத்திலே அம்மா அடைக்கலமும் நீ அருள்வாய். உன் பாதம் சரணம் அம்மா தாயே. உன் பாதம் சரணம் அம்மா. உன் பாதம் சரணம் அம்மா தாயே. உன் பாதம் சரணம் அம்மா. வந்தா என் வாழையம்மா. அம்மா வந்தா என் வாழையம்மா.
வந்தா என் வாழையம்மா, அம்மா வந்தா என் வாழையம்மா, உன் பாதம் சரணம் அம்மா, அம்மா உன் பாதம் சரணம் அம்மா, உன் பாதம் சரணம் அம்மா, உன் பாதம் சரணம் அம்மா. நன்றிங்க. அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதம். நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. அற்புதம் ஐயா, அற்புதமா இருந்துச்சு. உங்க குரல்லையே வாழை அழைப்பு வெளியே ரொம்ப அற்புதம், அற்புதம். வாழை தாயோட அந்த ஆசீர்வாதத்துல தொடங்குவோம். தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கலாங்க. வாழை அழைப்பை பாடல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. குணா ஐயா, ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? வேற யாராவது ஏதாவது பகிர்ந்துக்கிறதுனா சித்தர்கள் பத்தி நம்ம பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். அடுத்து நம்ம பாடல்களுக்கு போயிடுவோம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இறையர் நங்குதோறும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்ம வழிநடத்தட்டும். தொடர்ந்து சித்தர்களோட பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம். கடந்த 3ஆம் ஆண்டை நோக்கி நம்ம வெற்றிகரமா பயணப்பட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்களோட காலங்கிநாதர் பாடல்கள் ஆரம்பித்தோம். முதல்ல குணாயை பற்றியும் பகிர்ந்துக்கிட்டு நாங்கள் சித்தர்கள் பாடல்கள்லாம் சித்தர்களோட பேரை அவங்களோட அனுமதி இல்லாமல் அந்த பெயரை கூட நம்மளால் உச்சரிக்க முடியாது அப்படிங்கிறது அனுபவம் உண்மை. நிறைய சான்றோர்கள் கற்றுருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதங்களும் விட்டகுறை தொட்டகுறை இருந்தால் தான் சித்தர்களை பற்றியே நம்ம பேச முடியும், அவங்களோட பாடல்களை பற்றி பேச முடியும் அப்படிங்கிறது சித்தர்களே சொல்லியிருக்காங்க. பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு சித்தர்கள் பாடல்களே இருக்கு. முந்தைய பிறவிகளில் உங்களுக்கு அது சார்ந்த சித்தர்கள் சார்ந்த தேடல் இருந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில நீங்க அந்த பாதைக்கு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புத வழியை எல்லா மக்களுக்கும், எளிய மக்களுக்காக உருவாக்கினவர்கள் சித்தர்கள். அதுல கரூரர் பூஜா விதி ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு நாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு அந்த ராஜகோபு பிரதான கோபுரத்துக்கு நேர் பின்னாடி கரூர் சித்தரோட சந்நிதி இருக்கு. அங்க போய் உட்காந்துருப்போம். பாடல்கள்லாம் நிறைய பேர் பாடுவாங்க. பாடல்களை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா தஞ்சை பெரிய கோயிலுக்கு மிக முக்கியமான, ராஜராஜ சோழனுக்கு முக்கியமான ஆசானா குருவா இருந்தவர் அவர் தான். அவர் தான் இந்த கோவிலை உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர் அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டது. தெரிஞ்சதுனால அங்க போய் நம்ம அவர்கிட்ட உட்காந்துருப்போம். அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கும். நிறைய சித்தர் மார்க்கத்துல இருக்கவங்க வந்து அங்க பாடல்களை பாடிட்டு இருப்பாங்க, இல்லை தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது நமக்கு. சித்தர்களை எப்படி நம்ம அணுகணுங்கிறது தெரியாது. அதற்கான காலகட்டங்களை உருவாக்கி, அதற்கான அறிவை நமக்கு கொடுத்து, அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா அது நிச்சயம் அவர்கள் எமக்கு அளித்த வெகுமதின்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னும் கிருஷ்ணானந்தனை பொறுத்த வரைக்கும் அவரோட தகுதி என்ன, அவரோட வழிகள் என்ன, அவர் எங்க பயணப்பட்டு இருக்காருங்கிறதுலாம் அவருக்கு தெரியும். இதை தாண்டி ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்பை அவரால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையின் பொருட்டு கொடுத்துருக்காங்க. அதை சிறப்பாக செய்யணுங்கிறது கிருஷ்ணானந்தனுக்கும் அந்த எண்ணம் இருக்கு, அந்த ஏக்கம் இருக்கு, அந்த ஆவல் இருக்கு. தொடர்ந்து பயணப்படுவோம். இது ஒரு கூட்டு முயற்சி. நம்மளால முடிந்த அளவுக்கு தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருப்போம். இதனோட ஆசீர்வாதத்துல யாராருக்கெல்லாம் உங்களோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்ற அவங்க முடிவு செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அது கிடைக்கும். அந்த வகையில நம்ம பாடல்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். பாடல்கள் யாரும் பாடுறீங்களா ஐயா? வாய்ப்பு இருக்குமா யாருக்காவது? மணிவன் ஐயா, ராதாமணியம்மா, செல்வராஜ் ஐயா. ஒரு மணிவன் ஐயா பாட்டுங்களேன், அவரு பாடினா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறம் என்ன பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நல்லது. மணிவன் ஐயா எதுவும் பாடினாரு? மணிவன் ஐயா பாடலாங்கய்யா. நானும் அந்த பாடல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். அம்மா அடுக்கு ஒரு பாடலாக கூட படிக்கலாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை. நான் ஆரம்பிக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை. தொகுப்பு என் சீர்திருத்தம். தெளிவுதனில் தெளிவு தரும் அருளும் காணும், க்ஷணத்திலே சிவமயமும் சேரத்தோணும்,
வலியதனில் நல்ல வழி ஞானம் கூடும், மகத்தான வேதாந்தம் சித்தி காட்டும். ஒளிவுதனில் ஒளிவு தரும் உறுதி சொல்வார், உற்பனத்தில் உற்பனமாய் உறுதி தோணும். வெளியதனில் வெளியாகி நாதத்துள்ளே, விளங்கி நின்ற வாழைப் பெண்ணே ஆதி காப்பே. தெளிவுதனில் தெளிவு தரும் அருளும் காணும், சனத்தினிலே சிவமயமும் சேரத் தோணும். வழியதனில் நல்ல வழி ஞானம் கூடும், மகத்தான வேதாந்தம் சித்தி காட்டும். ஒளிவுதனில் ஒளிவு தரும் உறுதி சொல்வார், உற்பனத்தில் உற்பனமாய் உறுதி தோணும். வெளியதனில் வெளியாகி நாதத்துள்ளே, விளங்கி நின்ற வாழை பெண் ஆதி காப்பே. அருமை ஐயா, அருமை. அருமையா பாடினீங்க. அருமை ஐயா, வாழ்த்துக்கள். நல்ல ஒரு எப்படின்னா ஆரம்பத்துல நீங்க வந்து இப்ப சித்தர்களோட ஆசீர்வாதம் அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமா பாடுறீங்க ஐயா. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்த்துக்கள்ங்க. ராதாமணியம் அந்த பாடல் சார்ந்து உங்களோட கருத்துக்கள் செல்வராஜ் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா அந்த ஐயா பாடுறாங்க ஐயா. அவரு லைன்ல இருக்காரு, ஐயா பாடுறாங்க. ரைட்டுங்க, நல்லதுங்க. ஆதியந்தம் வாழையவள் இருந்த வீடே, ஆச்சரியம் மெத்தம் மெத்த அதுதான் பாரு. சோதியந்த நடுவீடு பீடமாயி, சொகுசுகர வீட்டிருந்தாள் திறப்பெண் ஆத்தாள். வீதி எந்த ஆறுதரு அமர்ந்த வீதி, விளையாடி நின்ற திருமாளி கண்டாய். பதிமாதி பாதிமதி குடியே இருந்த சாமி, 10 வயதாகும் இந்த வாமிதானே. வாமியவள் மர்மம் வைத்து பூஜை பண்ண, மதியுனக்கு வேணுமடா அதிகமாக. காமிவெகு சாதிசிவ காமரூபி, காடாரிது சிறு பிள்ளை கண்ணி கண்ணி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. காப்பு பாடலுக்கு அம்மா நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? காப்பு பாடல் பத்தி. காப்பு முதல் காப்பா என் சீர்வருத்தம் தெளிவு தண்ணில் தெளிவு தரும் அருளும் காணும், சனத்திலே சிவமயமும் சேரத்தோணும். வழியதனில் நல்வழி ஞானம் கூடும், மகத்தான வேதாந்தம் சித்தி காட்டும். ஒளிவுதனில் ஒளிவு தரும் உறுதி சொல்வார், உற்பனத்தில் உற்பனமாய் உறுதி தோணும். வெளியதனில் வெளியாகி நாதத்துள்ளே, விளங்கி நின்ற வாழைப்பெண் ஆதி காப்பே. ஆதி காப்பு, வாழைப்பெண் தான் எல்லாத்துக்கும் ஆதியானோ அந்த ஆதியே நமக்கு காப்பா இருக்கணுங்கிறத முதல் பாடல்ல பாடுறாருங்க. ராதாமணியம்மா நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களாமா அது சார்ந்து, அந்த பாடல் சார்ந்து? ஆமா, வேற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பகிர்ந்துக்கிறதுக்கு. பொதுவா நம்ம எல்லாத்துக்குமே காப்பு அப்படிங்கிறது முதல்ல சித்தர்கள் மார்க்கத்திலையும் உலகத்துல இருக்க அனைத்து மார்க்கங்களையும் சுய காப்புன்னு ஒண்ணு இருக்கு. தற்காப்பு, சுயகாப்பு. காப்புங்கிறதே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சக்தியை பிரயோகப்படுத்துறது, இல்ல ஆட்களை நியமிக்கிறது. இந்த மாதிரி இன்னைக்கு ஜெட் பாதுகாப்பு மிகச்சிறந்த பாதுகாப்பாளர் இருக்கல பெரும்பெரும் தலைவர்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதரும் தியானத்தில் அமர்பவர் தன்னோட சுய பாதுகாப்புக்காக காப்பு மந்திரங்கள் சொல்லி காப்பு மந்திரங்கள் உருப்போட்டு காப்பு மந்திரங்களை பயன்படுத்துறது. அந்த இதுக்குங்க தன்னோட கரூரர் பூசாவிதியில வந்து ஆதியான வாழைப்பெண்ணே காப்பு, வாழைப்பெண் தான் ஆதி, அந்த வாழைப்பெண்ணே இதுக்கு காப்பா இருக்காங்க அப்படின்னு அவங்கள முன்னிறுத்திய இந்த பூஜா விதிகளை தெளிவுபடுத்துறாரு. தொடர்ந்து அந்த பாடல்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தெளிவு தரும் அருளும் காணும். தெளிவுன்னா ஒரு நம்மளோட ஒரு விஷயத்துல தெளிவு பெறுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, தெளிவு தான் யாருங்கிறத தெளிவு பெறத்துக்கு அதுக்கு தெளிவு தரும் அருளும் காணும். அதுக்கு தெளிவு தரக்கூடிய அருளும் அந்த வாழைப்பெண்ணையே சாருங்கிற பொருளையே இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சினத்திலேயே சிவமயமும் சேரத்தோணும். அந்த சினம், அந்த நொடியில சனப்பொழுதுன்னு சொல்லுவாங்கல்ல,
சமஸ்கிருதத்துல க்ஷணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. க்ஷண பொழுது அப்படின்னா ஒரு நொடிக்கும் மிக குறைவான பொழுது. அந்த நொடியை விட மிக நுண்ணிய அதிசூட்சமமான ஒரு துளி அது போதும் ஞானம் அடையறதுக்கு அப்படிம்பாங்க. அத இவங்க சொல்லுவாங்க. இவங்க பௌத்தத்துல துறவிகள்ல வந்து பௌத்த துறவிகள் சூஃபி ஞானிகள் இல்ல, சூபிகள் சூஃபிகள் இல்லைங்கய்யா. இன்னொரு சொல்லுவாங்களே, பொதுவாகவே எனக்கு சடனா வர மாட்டாங்குது. அவர்கள் வந்து எவ்வளவு எளிமையா இருப்பாங்கன்னா, ஒரு கால் அஷ்டாவக்ர இதுல அஷ்டாவக்ரர் சொல்ற மாதிரி வர்ற இது பார்த்தா ஒரு ஷணம் அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு அந்த குதிரை சேனத்துல வந்து ஒரு காலம் வச்சு அடுத்த காலம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இமைப்பொழுதில் கண்ணிமைய அளவு. ஆமாங்க, அந்த நொடி பொழுதுக்கும் குறைவான நேரத்துல ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த அர்த்தத்துல இங்க சிவமயமும் சேரத்தோணும் அப்படிங்கிறத சொல்றாரு. நல்ல வழி ஞானம் கூறும் மகத்தான வேதாந்தம். நல்வழி ஞானம் கூறக்கூடிய மகத்தான வேதாந்தம் நமக்கு சித்தி காட்டக்கூடியது. ஒளிவுதனில் ஒளிவு தரும். ஒளிவு அப்படிங்கிறது இங்க வெளிச்சத்தை சொல்றாரு. அந்த ஒளிக்கு வர்ற லீ போட்டிருக்காங்க. ஒளிவுதனில் ஒளிவு தரும். அதுலயும் தெளிவு அந்த ஒளிவை கொடுத்து உறுதி சொல்வார். உற்பணத்தில் உற்பணமாய் உறுதி தோணும். உற்பணத்தில் உற்பணமாய் உறுதி தோணும். உற்பணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் வேர்ச்சொல் எங்க இருக்கு, எதுல இருந்து வருதுன்னு தெரியல. நாம பொருள் உணர்ந்துக்கிறது அந்த வைரம், ஒரு வைராக்கியம்னு சொல்றோம் இல்லைங்களா, உள்ளுக்குள்ள நம்ம வைராக்கியம் எடுத்துக்கொள்றது. இந்த பொருள் அந்த பாடல் சார்ந்து வரும்போது அந்த பொருள் தான் வருது. அந்த மாதிரி வைராக்கியம் பெற்று வெளியேதுன்னு வெளியாகி நாதத்துள்ளே வெளிக்கு வெளி வெட்ட வெளிக்கு வெளிகளுக்கு அப்பால் அந்த இதுல கூட வரும். விநாயகர் அகவல்லையும் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படிங்கிறது கடவுளி சித்தர் பாடல்களையும் வெளியே குறித்து நிறைய பேசியிருக்காரு. அது தாண்டி நாதத்துள்ளே விளங்கி நின்ற வாழைப்பெண் ஆதிகாப்பு. நாதத்துக்கெல்லாம் உள்ளே நாதம் கடந்து இங்க பைபிள கூட சொல்லுவாங்கல்ல, ஆதியிலே வேதம் வார்த்தையா இருந்ததுன்னு சொல்லி ஒரு சரியான வாசகம், அதை நான் மறந்துட்டேன், முடியாதுக்குள்ள நான் சொல்றேங்க அது திரும்ப. அந்த மாதிரி அந்த வேதாகமம் எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாத்துக்கும் முதன்மையானது ஒளிகளுக்கு நாதத்துக்கெல்லாம் அப்பால் அந்த மௌன நிலையை உணர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆதிப்பெண், எல்லாத்துக்கும் ஆதியா அந்த பெண் தான் இருக்காரு, அவதான் இருக்கா, அவளே காப்பு அப்படின்னு ஆதி வாழைப்பெண்ணை காப்பா வச்சு ஆரம்பிக்கிறாரு கரூர் சித்தர். அடுத்தடுத்த பாடல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம். இந்த முதல் பாடலுக்கு பொருள் சொல்றீங்களா ஐயா? செல்வராஜையா, ராதாமணியம்மா, மணிவரன் ஐயா, யாராவது சொல்றீங்களா? நன்றிங்க. மணிவண்ணன் ஐயா, நீங்க சொல்லுங்களேன், அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க அருணோட நிறைய இது பண்ணிட்டு இருக்கீங்க, அது விளக்கங்கள் சொன்னீங்கன்னா நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதான். தெளிவுதனில் தெளிவுதோறும் அருளும் காணும் தெனத்தினிலே சிவமயம் சேரத்தோணும் வலியதனில் நல்ல வழி ஞானங்கூடும் மகத்தான வேதகாந்தம் சித்தி காட்டும் அப்படிங்கிறதுல எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு இது தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம மற்ற விஷயங்களை எப்படி பூஜை புனஸ்காரங்களை ஒரு ஞான மார்க்கங்கள் மற்ற இதுகள் எல்லாமே வந்து நம்ம அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு வந்து பெரும்பாலும் ஞானம் யோகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மக்கள் போயிட்டாங்க. இதுல இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, தெளிவுதனில் தெளிவு தரும் அப்படிங்கும் போது, ஏன்னா அந்த ஆதி அந்த காப்பு எல்லாத்துக்குமே வந்து ஆதி காப்பாதான் அந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து அந்த வாழையை தொட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து அந்த வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய அவளை பிடிச்சு அவளுடைய நினைவாக, அது என்ன, நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன், அவளுடைய நினைவாக
அவளை வந்து இப்ப அந்த கருவூரார் சொல்லக்கூடிய பூஜா விதியோ அல்லது மற்றது நமக்கு எதுவுமே தெரியாம இருந்தாலும் ஒரு அந்த வாழையை பின்பற்றி போகும்போது நமக்கு வந்து அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு தெளிவு வரும். ஒரு ஒரு மந்திரமே சொல்றோம்னு சொன்னா இப்ப வாழை மந்திரம் சர்வசாரம் ஓம் ஐயும் கிளியும் சவும் சொல்றோம்னா இது வந்து 3 எழுத்து மந்திரம். அப்ப வந்து இந்த அவளை ஒரு தெய்வத்தைவோ அல்லது அவளைவோ மற்ற இதுகளையோ ஏதாவது பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு மந்திர உச்சாடனங்கள், அதாவது மந்திரங்கால் மதிமுக்கால்னு கூட சொல்லுவாங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னா, அப்ப அந்த மனம் செம்மையாக வரைக்கும் கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லித்தான் இருக்கணும். அப்படி வந்து அந்த மாதிரி நம்ம மந்திரத்தை சொல்றோமா அல்லது மனதளவுல நம்ம பூஜிக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் மனதளவுல தான் பூஜை பண்ணாங்க. அவங்கள மனசுக்குள்ளதான் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த நமக்கு உயிர் காக்கும் அந்த தெய்வத்தை நம்ம வந்து எப்படி கொண்டுட்டு போகணும், எப்படி வழிமுறை பண்ணணும். அப்ப அந்த வழிமுறை பண்ணும்போது நமக்கு என்ன தோணுங்கிறத அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த வாழையை பிடிக்கும் போது நமக்கு வந்து அந்த வெளிச்சம் ஒளிவுதனில் ஒளிவு தரும் அப்படின்னு சொல்லும்போது, தெளிவுதனில் தெளிவு தரும், மருளுங்காணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த மட்டும் சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். அதுக்கு மேல மணிவண்ணன் ஐயா விளக்கம் சொல்லட்டும். ஆறுமுகம் அந்த போன கொஞ்சம் எடுப்பா. அந்த இது மட்டும் நான் வந்து சுட்டி காட்டுறேன். அதாவது தெளிவுதனில் தெளிவு தரும் மருளுங்காணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அந்த ஒரு தியானத்துல இருக்கும்போது, ஒரு யோகத்துல இருக்கும்போது, ஒரு நிஷ்டையில இருக்கும்போது வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஒரு மனம் வந்து ஒரு தெளிவு வரும். அதாவது எந்த இதுவும் இல்லாமல் வந்து ஒரு தெளிவு வரும். ஒரு அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய நேரங்கள்ல ஒரு தியானத்திலேயோ ஒரு நிஷ்டையிலேயோ இருக்கக்கூடிய நேரங்கள்ல கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மருளும் காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மையும் அறியாமல் அந்த இடம் வந்து ஒரு கண்ணு ஒரு இருட்டாகவும் ஒரு மயக்கமாகவும் ஒரு சோர்வாகவும் ஒரு பயமாகவும் இந்த விளக்கங்கள் எல்லாம் அதான் மருளும் காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம அருள் காணும்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த அருளை நம்ம காண்றதுக்கு முன்னால அந்த வந்து நமக்கு வந்து இப்ப நான் சொன்ன வந்து மருள், அதாவது இருள் காணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த பயம் மற்ற இதுகள் எல்லாமே வந்து இது வந்து காண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த செனத்தினிலே சிவமும் சேர்த்து தோணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த செனத்தினிலே சிவமயம் சேர்த்து தோணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம வந்து இந்த மருளை கடந்து வந்துட்டோம்னு சொன்னா, அதாவது நம்ம அந்த மாதிரி தியானங்கள்ல உட்காரும் போது நமக்கு தெளிவு பிறக்குது. அந்த தெளிவு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு பயத்தை உணர்த்துது. அந்த பயம் உணரும் போது நம்ம அந்த பயத்துக்குள்ளேயே உள்ளுக்குள்ள இருந்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம அந்த ஜனத்தினில சிவமயம் சேர்த்து தோணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்து நம்ம போக முடியாது அப்படிங்கிறது இதுல ஒண்ணு புரியுது. அப்ப நம்ம அந்த மருளும் காணும் அப்படிங்கிற அந்த பயத்தை நீக்கி நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது கண்டிப்பாக அவரு கிருஷ்ணானந்தைய சொன்ன மாதிரி அந்த நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நேரம் அப்படின்னா கண்ணு வைக்கிற நேரம்னு சொல்லலாம். அதுலயும் பல மடங்கு குறைவான நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துக்குள்ள கண்டிப்பா வந்து நம்ம அந்த நம்முள் இருக்கக்கூடிய சிவத்தை உணர முடியும். அது நமக்கு சிவன் நமக்கு அந்த நம்முள் இருக்கக்கூடிய சிவன் நமக்கு வந்து அந்த செனத்தில வந்து நமக்கு தோற்றம் அளிக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு 2 வரியினுடைய விளக்கம். அப்போ வழிதனிலே நல்வழி நல்ல வழி ஞானம் கூடும் மகத்தான வேதாந்த சித்துங்காட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம இந்த வழிகள்ல இப்ப நான் மேற்கொண்டு சொன்ன காரணங்களை உணர்ந்து நம்ம போகும்போது கண்டிப்பா அது வந்து நம்மள ஒரு நல்ல பாதையில தான் கொண்டு போகும். ஏற்கனவே கிருஷ்ணானந்தா சொன்ன மாதிரி அந்த சித்தர்கள் நமக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் சரியா நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம அந்த சித்தர்களுடைய வழியில போகும்போது தீய சிந்தனைகள் எதுவுமே வராது. நமக்கு வந்து அந்த நல்ல வழிகள் நல்ல பாதைகள்ல தான் கூட்டிட்டு போகும், நல்ல மனிதர்கள் தான் காட்டும். அந்த மாதிரி போகக்கூடிய நேரங்கள்ல எதிர்பாராத விதமாக சில சித்தர்களையும் நேருக்கு நேர் வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து அந்த மாதிரி தரிசிச்சு ஒரு இது பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திக்கக்கூடிய மனிதர்களால அவங்களுக்கு வந்து சில சித்துக்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு பாடலினுடைய என்னுடைய ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிறிய விளக்கம். அதுல கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து அந்த விளக்கங்களை சொல்லணும். இன்னும் வந்து நிறைய இதுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஏன்னா அருண் இருந்தா நிறைய சொல்லுவாரு. அதனால மணிவண்ணன் ஐயா இந்த வாரம் அது கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். குணா ஐயாவும் தெளிவா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. கமலா அப்படின்னு ஒரு ஐயா வந்திருக்காங்க. அவங்க ஜென்ஸா லேடிஸான்னு தெரியல வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி.
கமலஹாசன் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை வந்திருக்காங்க. நன்றி. கமலஹாசன் வந்திருக்காங்கம்மா. உங்க கமலஹாசன். ஐயா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க பிக் பாஸ் போகலீங்களா? ஐயா இல்லையா முதல்ல முடிஞ்சிச்சு, பிக் பாஸ் ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்சிருச்சுயா. அதான் சித்தர்களை பார்க்க வந்துட்டீங்க. ஆமா ஐயா. நல்லது நல்லது. பகிர்ந்துக்கங்க உங்களோட அனுபவங்களும் எதா இருந்தாலும் பகிர்ந்துங்க. கேள்விகள் எதா இருந்தாலும். ஐயா கேள்வி இப்ப வாழை பரமேஸ்வரி தாயும் மகா வித்யால சொல்ற ஸ்ரீவித்யாவும் ஒரே கடவுளா இல்ல வெவ்வேறு கடவுளா? ஸ்ரீ சக்கரத்துக்குரிய கடவுளும். ஸ்ரீவித்யா வந்து லலிதாம்பிகையோட மறு அவதாரமா பாக்குறாங்க. லலிதாம்பிகை தான் ஸ்ரீவித்யான்னு சொல்றாங்க. வாழைத்தாயும் அப்படிதான் சொல்றாங்க சித்தர்கள். இந்த கான்செப்ட்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கு. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவங்க எதை இது பண்ணிக்கிறாங்க. யாருக்கு ஸ்ரீவித்யா உபாசகர்கள் சொல்லி செய்யலாம். அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா ஏத்துக்கலாம். நம்ம வாழைத்தாய் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறப்ப ஏத்துக்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கதா நமக்கு தெரியல, நம்மளோட சிற்றறிவுக்கு எட்டல. இன்னும் அதை சார்ந்து ஆழ்ந்து முன்னாடி நம்ம குழுவில் பகிரப்பட்டதுதான். குதம்பி சித்தரோட பாடல்கள் பாடுறப்ப மகாவிஷ்ணுவோட பிரகலாதனுக்கு பக்த பிரகலாதனுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைக்குது. விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் போது அவரோட காதில் அணிந்திருக்கிற அந்த குண்டலங்கள் குதம்பைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குதம்பை வந்து ஆடலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது சொல்லுவாங்க, நீ விரும்பினா அதை ஆடும், நீ விரும்பலன்னா அதை ஆடாது அப்படிமா. அதுதான் அதன் இயல்புல இருக்கு. நம்ம பறவெளி வெட்டவெளி இதெல்லாம் பேசுறோம், அவைகள் இயல்பில் இருக்கிறார்கள். நம்மளோட பரிணாமத்துக்கு அது திருமூலர் பாடல்ல வரும் இல்லைங்களா, ஒரு வாசகம், யானை பானைக்குள்ள யானையை காணலாம், மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். அந்த இதுல இது ஒரு பொருள் மறையும் போது இன்னொரு பொருள் எது நமக்கு தேவையோ அது தெரியப்படுது. நாங்க இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்களா, கல்லை கண்ட நாயை காணும், நாயை கண்ட கல்லை காணும் அப்படிங்கிறது. கல்லா பார்த்தா கடவுள் இல்லை. கமலஹாசன் கூட தன்னோட பாடல்களை வச்சிருப்பாரு இல்லைங்களா, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. அவ்வளோதாங்க. நம்ம வாழை பரமேஸ்வரியா பார்த்தா வாழை பரமேஸ்வரி, ஸ்ரீவித்யா தேவியா பார்த்தா ஸ்ரீவித்யா தேவி, லலிதாம்பிகையா பார்த்தா லலிதாம்பிகை. இப்போ ராதாமணியம்மா சொல்லிட்டு இருந்ததா ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. கடந்த ஒரு 7 ஆண்டுகள் இருக்கும். 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட துணைவியாருக்கு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு, அந்த நாளில் நாங்கள் வெளியில் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கே சிங்கப்பூர் நடந்ததுங்க. அவங்களோட குரு இருக்காங்க, அவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க அவங்கள. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க இந்த ஊருக்கெல்லாம் மாதிரி அவங்க பயணம் செய்கிறவங்க, வெவ்வேறு ஊர்களுக்கு நம்மளை போல பயணம் செய்கிறவங்க கிடையாது. அவங்க ஒரே இடத்துல இருக்கவங்க. இன்னைக்கு கூட அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. மதியம் அதை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க, அந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட துணைவியாருக்கு ஒரு இது, நான் கண்ணை மூடிட்டு நம்புவேன், அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு தான் நம்புவாங்க. உணர்ந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா குருவோ மகானோ அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க நாங்கள் சாப்பிட போய்கிட்டு இருக்கும்போது இந்த டிராஃபிக் லைட்டு சிக்னல் சொல்லுவாங்கள்ல, சிக்னலில் ஜங்ஷனில் நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறோம். அந்த எதிர்த்தரப்புல இருந்து ஒருத்தர் வர்றாருங்க, நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு, முடி முக அமைப்பு பைய இது வந்து டிட்டோ அவங்க குரு மாதிரி இருக்கு, அந்த அப்பா மாதிரி இருக்கு. ஜீன்ஸ் அந்த பாடி ஸ்ட்ரக்சர் சேஃப் வந்து அவங்கள மாதிரியே தான் இருக்கு. ஆனால் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காங்க. அந்த குரு வந்து பேண்ட் ஷர்ட்டை போட மாட்டாங்க. சாதாரணமாக அந்த லுங்கி கட்டுறது, கையில் கட்டுறது, அந்த மாதிரி தான் நம்ம இந்த உடைகள் தான் போட்டிருப்பாங்க. ஒரு பனியன் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டார்க் ப்ளூ அண்ட் ப்ரௌன் மாதிரி ஒரு பேண்ட்டு, ஷர்ட் அதுக்கு மேட்சான ஒரு ஷர்ட், கொஞ்சம் டார்க் தான். பார்த்துக்கிட்டே போகிறாங்க கிராஸ் பண்ணி. நான் பார்த்துட்டு இங்கே போகிற அப்பா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அதில் அப்படியே ஆச்சரியவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டில் சில மாதங்களுக்கு பிறகு ஊருக்கு போகும்போது அவங்கக்கிட்ட போய், என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்தீங்கன்னு. நானா அப்படி? ஆமாம். நான் தானா? ஆமாம். அவங்க பதிலே சொல்லலை, நான் தான் அது, நான் இல்லை அப்படிங்கிற பதில் அவங்க சொல்லவே இல்லை. இது நடந்தது. ராதாமணி அம்மா சொல்லும்போது அதை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. சித்தர்கள் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலக்கும் வருவாங்க. அவங்களுக்கு கடல்கள் எல்லைகள் இதெல்லாம் கிடையாது. பிறரோட பாடல்களை பார்த்துருக்கலாம்.
போகர் 7,000த்துல அவர் கடலுக்கு அடியில போனோம், வானொலிகள் பயணப்பட்டோம் அப்படிங்கிறத நிறைய பேசியிருப்பாருங்க. அந்த மாதிரி நம்ம எந்த ரூபத்துல அவங்க பார்க்குறோமோ அந்த ரூபத்துல வருவாங்க. குழந்தையா பார்த்தா குழந்தையா வருவாங்க. வாழை தேவி வந்து மகளா பார்த்தால் மகளார் வருவார், தாயாய் பார்த்தால் தாயாய் வருவாள். அது அனுபவபூர்வமான உண்மைங்க. நிறைய பேருக்கு இது சார்ந்த அனுபவங்கள் இருக்கு. நம்ம இவங்களான்னு குழப்பிக்க வேண்டாம். நமக்கு யாரு வேணும் அப்படிங்கறத உங்களுக்கு வாழை பரமேஸ்வரியா வேணும்னா வாழை பரமேஸ்வரியா கூப்பிடுங்க, வருவாங்க. உங்களுக்கு இவங்கள பார்க்கணுமா, அப்ப லலிதாம்பிகா கூப்பிடுங்க. எந்த ரூபத்துல கூப்பிடுறீங்களோ எந்த இதுல கூப்பிடுறீங்களோ அந்த இதுல வருவாங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றி நன்றி ஐயா. வாழைத்தாய் உபாசனை எப்படியா பண்றது? இல்ல தீட்சை எதுவும் வாங்கணுமா இங்கேயும்? தீட்சை முறைகள் எல்லாம் வழிபாட்டு முறைகள் தான். சித்தர்கள் எல்லாருமே காப்பு பாடல்கள் வாழையை தான் முதன்மையா வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. ஒரு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஊர்ல இருந்து பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் டைம் வேணும். நான் முடிஞ்சதுன்னா ஒரு 8 மணி ஒரு 8:30க்கு மேல வர்றேன். அது வரைக்கும் நீங்க பகிர்ந்துட்டுருங்க. அதை நான் தகவல் சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன். மணிவண்ணன் ஐயா, நான் ஒரு 8, 8:30க்கு மேல வர்றேன். நன்றி நன்றி. நல்லதுங்க. இன்னைக்கு விரைவா முடித்தாலும் முடிப்போம். அப்படி விரைவா முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அது காப்பு பாடல தாலாட்டு பாடுறதுக்கு வந்துருங்கம்மா. வாழை தாலாட்டு. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா லைன்ல இருக்காங்க. நான் அவங்க சொன்னோன்னையும் நான் கண்டிப்பா அந்த டயத்துக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். நன்றி நன்றி. நல்லதுங்க. நன்றிங்க நன்றிங்க. அடுத்த பாடல் இந்த கருத்து பகிர்வு இல்லைன்னா நம்ம அடுத்த பாடலை பார்ப்போம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. வாழை என்பது யாரு, என்ன லலிதாம்பிகை அப்படிங்கிற மாதிரி ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. வாழை என்பது வேற எங்கேயும் இல்லைங்க, வெளியில இல்லை. நம்ம குண்டலினியை தான் வாழைன்னு சொல்றாங்க. குண்டலினி தான் வாழையாக நம்ம உடல்ல இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா எல்லா சித்தர்களுமே ஆதியும் அந்தமும் அவளே அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வாழையாக ஒரு 10 வயது சிறுமியாகவும், அப்புறம் வாழை, புவனை, திரிபுரை, மனோன்மணி, அப்புறம்தான் முத்தேவிகளாக பரிணமித்ததாக சில சித்தர்கள் சில இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்காங்க. ஆக ஆதியும் அந்தமும் வாழை என்பதே, அதிலிருந்து ஒவ்வொரு பரிணாமங்களிலும் ஒவ்வொரு பருவ காலங்களிலும் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து அப்புறம் லலிதாம்பிகை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர்றாங்க. ஆகவே வாழை என்பதுதான் ஆதி முதல் கரு அப்படிங்கிறத சித்தர்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாம் அப்படி எடுத்துக்கிறதா சரியா இருக்கும். இன்னும் இந்த சில பேர் பாலா திரிபுரை அப்படின்னு சொல்லுவாங்க. பாலா திரிபுரை, மனோன்மணி அப்படிங்கிறது எல்லாமே அவளுடைய பரிணாம வளர்ச்சிகளில் ஆரம்பத்தில் ஆதியாக இருப்பவள் வாழையே. அவளே நமது உடலில் குண்டலினியாக இருந்து, குண்டலினி சக்தியாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பது இந்த இடத்துல ஐயாவுக்கு சொல்லிட்டா சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. மிக்க நன்றிங்க. தகவலுக்கு நன்றி. கமலையா, கமலஹாசன் அவர்களுக்கு உங்களோட பெயர் என்னன்னு தெரியல. கமலஹாசன் இருக்கீங்க. உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முன்னாடி நம்ம அன்னைக்கு குழுவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 தடவை வந்திருக்கேன். நல்லது நல்லது. இப்போ நீங்க வாழைக்கு மீன் யூடியூப்ல தேடி பாருங்க. வாழைக்கு மீன் ஒன்று இருக்கு. அதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம், எந்த தீட்சை எடுக்கணுமா அப்படிங்கிறது. வாழைக்கு நீங்க குண்டலினி தீட்சை எடுத்தாவே வாழையை வழிபடுறதாவோ உங்களுக்குள்ள வாழையை கொண்டு வருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஐயா கூட சொன்னாங்க. வாழை தாயோட உதவி இல்லாம சித்த மருத்துவம் மருந்துகள் செய்வது கடினம் அப்படிங்கிறது சித்த மருத்துவர்களோட மனப்பூர்வமான ஒப்புதல். அது எல்லாருமே சொல்லுவாங்க. வாழைத்தாயோட ஆசீர்வாதம் இல்லாம மருந்து முடிச்சு அதை வரவங்களுக்கு கொடுத்து பயன்பட முடியாது. அந்த வாழைத்தாயோட அருளாசி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வாழைத்தாயை வழிபட்டு இருக்காங்க சித்தர்கள். வாழைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம அதை கூர்ந்து கொஞ்சம் ஆழ்ந்து போக போக நிறைய உங்களுக்கு பொருள் புரியுங்க. உங்களுக்கு வாழை மீனியா இல்ல புவனேஸ்வரி தாயா அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுது, உங்க ஆத்ம திருப்தி
ஆத்மார்த்தமா வழிபாட்டுல தியானத்திலயோ செல்லும் போது பயணப்படும் போது ஆத்மார்த்தமா நம்ம பயணப்படணும். புத்தர் 7 ஆண்டுகள் எல்லாத்தையும் விட்டு பயணப்பட்டு தியானம் செய்து அவங்க உடல் நலிவுற்று எல்லாம் முடிந்தது அப்படின்ற கடைசி நிமிடத்திற்கு அனைத்து முயற்சிகளையும் விட்ட பொழுதுதான் ஞானம் கிடைத்ததா சொல்றாங்க. அந்த மாதிரி நமக்கு ஆத்மார்த்தமா இதுதான். ஏன்னா ஒரு ராஜகுமாரனா இருந்து அந்த ராஜகுமாரனுக்கு எல்லா சலுகைகளும் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. துன்பப்படுறதுக்கு துயரப்படுறதுக்கு எந்த வேலையில வாழ்நாள் முழுக்க ராஜாவை வாழ்ந்து மறைந்து போகக்கூடிய அனைத்து வசதிகளையும் துறந்துதானே தன்னை யாரு அறிந்து கொள்ள இறங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம வாழ்வியல்ல நிறைய இடர்பாடுகள் பள்ளம் மேடுகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க நமக்கு இந்த வாய்ப்புகள், இந்த சில இடங்கள்ல நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள், அதை பயன்படுத்தி நம்ம அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான முயற்சியை செய்யும் போது நாம் உயர்ந்தால் இன்னும் நால்வருக்கோ 5 100 பேருக்கோ 1000 பேருக்கோ நாம் கை கொடுத்து உயர்த்தி விட முடியும். அதற்கு உயர்த்துறது எதுனா பொருளாதாரத்துல உயர்றதும் ஒரு உயர்வு தான். அதே நேரத்துல ஆன்மீகத்துல ஒரு ஞானி உயரும் போது, ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதன் முழுமை அடையும் போது பிரபஞ்சம் பேரானந்தம் கொள்கிறதுன்னு பதிவு செய்யறாரு ஓஷோ. ஓஷோ ஒரு மனிதன் ஞானம் அடையும் போது இந்த பிரபஞ்சம் பேரானந்தம் கொள்ளுங்கிறாரு. ஞானம் அடைகிறதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் பூமியில பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் வைணவத்துல வைகுண்டம் ஏறுதல்னு சொல்லுவாங்க, திருவுலகம் ஏறுதல் அப்படி அப்படிம்பாங்க. அவங்க சைவத்துல சிவபதம் அடைதல்னு சொல்லுவாங்க. அது வைகுண்ட பதவி, சிவபதவி அப்படிலாம் சொல்றாங்க. இது எல்லாமே எந்த அடிப்படையில ஒரு மனிதன் தன்னிலையை உணரும் போது, தன்னை தான் அறியும் போது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் தான் நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கு. சில தடைகள் வரும், சில தடைகள் வரலாம். வரும்போது அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்காம நம்ம முயற்சிகளை அடுத்தடுத்த அடிகளை வைக்கும்போது நமக்கு பாதைகள் தெளிவாகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும், குறிப்பிட்ட காலத்திற்கு. அது படிப்படியா குறைஞ்சு உங்களோட அந்த தெய்வீகமான வாழ்க்கை ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்கும். நன்றிங்கய்யா. நன்றியா, நன்றி நன்றி ஐயா. அந்த யூடியூப் சேனல் நேம் வாழைத்தாயா? வாழை கும்மின்னு தேடுங்க. வாழை கும்மின்னு தேடினீங்கன்னாவே இருக்கு, நிறைய பேர் போட்டிருக்காங்க சரி, யூடியூப்ல. கொங்கணர் வாழைக்கு மீன் கேள்வி. கொங்கணர் வாழைக்கு மீன் சரி, நன்றி. நல்லதுங்கய்யா. ஐயா நான் சொல்லுங்கய்யா. அந்த வாழைத்தாய் காப்புல 2 வார்த்தைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேங்க ஐயா. தெளிவுதனில் தெளிவு. அதாவது சாதாரணமா ஒரு கலங்கின தண்ணீரை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மேல தெளிஞ்சிருக்கும், அடியில அந்த கலங்கள்லாம் கீழே போயிருக்கும். அது தெளிவுதான், ஆனா அது முழுமையான தெளிவு இல்லை. அதையே இன்னொரு துணியில மெல்லிசான துணியில வடிகட்டினோம்னா அது இன்னும் கொஞ்சம் தெளிவு, ஆனால் அதுவும் தெளிவானதா இல்லை. அதுவும் முழுமையான தெளிவு இல்லை. அதையே காய்ச்சி அதை மறுபடியும் அந்த நீராவியை குளிர வைத்து அதை மறுபடியும் தண்ணீரா மாற்றினா டிஸ்டிலரி வாட்டர்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மழை தண்ணீர் எப்படி பூமியில் விழும் வரை அது மிக பரிசுத்தமான நீராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தெளிவான விஷயம்னு நம்ம மேலோட்டமா நினைக்காம அதுலயும் ரொம்ப நுணுக்கமான தெளிவு, பரிபூர்ண தெளிவு, அந்த தெளிவுதனில் தெளிவு தோன்றும் அப்படின்னு சொல்ல மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேங்க. அடுத்தது அதே மாதிரி ஒளிவுதனில் ஒளிவு. இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒளியில எல்லா வெளிச்சமும் விறகு கட்டை எரியும் போது அது வெளிச்சம் இருந்தாலும் தீ இருந்தாலும் அது பரிசுத்தமான ஒரு நெருப்பு ஜுவாலை இல்லைங்க. ஆனா அதே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சோம்னா அந்த எண்ணெயில எவ்வளவு கசடு இருந்தாலும் அது எண்ணெயை திரி மூலமா உறிஞ்சி எடுத்து அது தீபம் எரியும் போது அந்த தீபம் பரிசுத்தமான ஒரு தீபமா இருக்கும். அதான் ஒளிவுதனில் ஒளிவு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு தெளிவுதனில் தெளிவும் ஒளிவுதனில் ஒளிவும் கிடைப்பதற்கு அந்த வாழைத்தாய் அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற காப்பு பாடலாதாங்க இதை நான் பாக்குறேன். நன்றிங்க. அருமை அருமை அருமையா சொன்னீங்கய்யா, மிக்க நன்றிங்க. ரொம்ப அற்புதம். உங்களுக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமா கிடைச்சிட்டு இருக்குன்னு நம்புறாங்க ஐயா. எல்லாருடைய ஆசீர்வாதம், சித்தராசம், வாழைத்தாய் ஆதரவு, வாழைத்தாய் அருளாசி எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் கிடைக்கணும் ஐயா. நன்றி. உண்மைதாங்கய்யா, எல்லாருக்கும் போய் சேரணும், அதானே நம்ம நோக்கம். நம்மளோட ஆசையும் அதான். ஆசைங்கிறதோட நம்மளோட பிறவி நோக்கம் அப்படி இருக்கும். அதனாலதான் இந்த பணி கொடுத்ததை நம்ம இதை தொட்டு செய்ய முடியுது. இல்லைன்னா நமக்கு இந்த கொடுத்துருக்க மாட்டாங்களே. நன்றிங்கய்யா.
முதல் பாடலை முதல் பாடல் பார்ப்போம். முதல் பாடல் பார்க்கலாம். ஆதியந்தம் அதுக்கு முன்னாடிங்க இது எனக்குள்ள ஒரு மாற்றம் நீங்க ஒரு கவனிச்சுட்டே வர்றதுனால நீங்க சொல்றதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அது இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு இதுங்கய்யா அருளாசி தான். உண்மையிலேயே இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சக மனிதர்கள் சக எண்ணங்கள் உள்ள இந்த அவன் சித்தர்களோட தேடல் உள்ள எல்லாரோடையும் சேரும்போது எனக்குள்ளேயும் அது வந்து கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறதுன்னு என்ன சொல்லலாம். உண்மையிலேயே எல்லாருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி, வாழைத்தாய்க்கு நன்றி. இன்னும் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து கவனிச்சுட்டு வரதுனால தான் சொல்ல முடியுது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க, அதாவது எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படல. கொடுக்கப்படும் வாய்ப்புகளை எல்லோரும் பயன்படுத்திக்கிறதும் இல்லை. நமக்கு கொடுக்கப்படுற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கும் போது மிகச்சிறந்த ஆன்மா நீங்க. அந்த விதத்துல சொல்றாங்க. இதனோட ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு நான் நம்ம கிருஷ்ணானந்தனோட பார்வையில செல்லும் இடமெல்லாம் பார்க்கும் நபர்களிடம் சித்தர்கள் சித்தர்கள் தான் பேசுவாரு. அப்படி பேசி பேசி சித்தர்கள் சித்தர்கள் பேசி பேசி சித்தர்கள் பைத்தியம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் இருக்காங்கல்ல. நம்ம சொல்றோம் சித்தர்கள் தீர்வு கொடுப்பாங்க, அவங்கள நம்புங்க அப்படின்னு. எத்தனை பேர் நம்புறாங்க? எத்தனை பேர் அவங்க சித்தர்கள் கொடுக்குற வாய்ப்பை பிடிச்சி பயன்படுத்திக்கிறாங்க? அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப அது ஆனந்தத்தை கொடுக்குறது, நிம்மதியை கொடுக்கிறது. நன்றிங்கய்யா. உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம் இந்த நேரத்துல. நன்றிங்கய்யா. அந்த பாடலை பார்ப்போம். முதல் பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு அப்போ, ஆதியந்தம் வாழையவள் இருந்த வீடு ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு சோதியந்த நடுவீடு பீடமாகி. ஆதியில் அந்த வாழைதான் ஆதியா இருக்கா, அந்த வீடு தான். ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு, ஆச்சரியமா இருக்கு. சோதியந்த நடுவீடு பீடமாகி சொகுசு பெற வீற்றிருந்தால் துறைப்பெண்ணாத்தாள். வீதியறிந்த ஆறு திரு அமர்ந்த வீதி விளையாடி நின்ற திரு மாளி கண்டாய். பாதிமதி சூடிய இருந்த சாமி 10 வயதாகும் இந்த சுவாமிதானே அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல 6 பேர் அமர்ந்த வீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இந்த 6 பேர் அப்படிங்கிறப்ப கடந்த வாரம் எதாச்சியா நம்ம பேசும்போது சட்கோண எந்திரத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அதோட லிங்க் போட்டிருந்தேன் அந்த சாட் பாக்ஸ்ல நம்ம போட்டிருந்தோம். சட்கோண எந்திரத்தை பத்தி இஸ்ரேலோட கொடியில சட்கோணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியங்கள் புதைந்திருக்கு. ஏன்னா இந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம சட்கோண எந்திரம் வந்து அந்த அறுகோண எந்திரம் முருகனுக்குரிய பிரதான எந்திரம்னு சொல்றோம். இந்த முருகனுக்கு மட்டும் பிரதான எந்திரம் இல்லை, பல தெய்வங்களுக்கு பிரதான எந்திரமா இருக்கக்கூடியது இந்த அறுகோண எந்திரம். இந்த அறுகோண ஸ்ரீ சக்கரத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த அறுகோண எந்திரம். இந்த அறுகோண எந்திரத்தோட ரகசியம் இந்த வாழைத்தாய்கிட்ட இருக்கு. அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் சித்தராகிறார். அப்ப இந்த ரகசிய வழிகள் என்ன இருக்கு? அது எந்திரம், மந்திர, மாந்திரிகம் அது சார்ந்து பயணப்படுறவங்களுக்கும் தெரியும். சித்தர்கள் இப்ப வாழை செல்வராஜ் ஐயா இருக்காங்க. அவங்களை போன்ற சித்த வைத்தியத்தை உயிர் மூச்சாய் கொண்டு செய்யறவர்களுக்கும் அந்த ரகசியம் தெரியும். அப்ப இந்த அறுகோணத்திற்கான 6 தெரு அமர்ந்த வீதி, இந்த 6 தெருங்கிறதுக்கான ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் அந்த துரைப்பெண்ணாகிய வாழைத்தாய் வாழைப்பெண் வீட்டிற்கால் அப்படிங்கிற அந்த மாளிகை எது அப்படிங்கிறத நம்ம கண்டுகொள்ளலாம். அந்த மாளிகை கண்டால் பாதிமதி சூடியே இருந்த சாமி. அப்ப பாதிமதி சூடிய இருந்த சாமி அப்படின்னா அங்க சிவனை தான் குறிக்கிறாங்க, சிவம். அப்ப இந்த சிவம் அங்க குறிக்கப்படும் போது சிவனாக இருக்கின்ற சிவம், அன்பே சிவம்னு சொல்றாங்க, நம்ம உயிரே சிவம்னு சொல்லுவாங்க, ஆத்மாவே சிவம்னு சொல்லுவாங்க. அந்த சீவம் வந்து சிவலிங்கம் அப்படின்னு சித்தர்கள் பாடல்கள்ல இருக்கு. அந்த சீவனை தன்னை தான் கண்டு கொள்வதுதான் இதை மிக பிரதானமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதற்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், வேற பார்வைகள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வைகள் இருக்கலாம். இது நம்ம பார்க்குற பார்வை. இந்த அறுகோண சக்கரங்கிறது 6 ஆதாரங்களை கடந்து 7வது ஆதாரமாகிய சகசிராரத்தை அடையும் போது 7ஆம் இடமாகிய சகசிராரத்தை அடையும் போது ஒரு மனிதன் ஞானமாகிறார். அந்த சகசிராரத்தில் உள்ள அந்த பொற்தாமரைன்னு சொல்லுவாங்கல்ல, 1000 இதழ் தாமரை, தெய்வீக தாமரை, அது மலரும் போது முழு ஞானியாகிறார். அவர் பிரபஞ்ச தொடர்புகள் முழுவதும் கைவரப்பெறுகிறார். உலகத்தில் நடந்தவை நடக்கப் போகிறவை முக்காலம் உணரக்கூடிய சக்தியும் கிடைக்குது. அட்டமா சக்திகளை கைவரப்பெறுகிறார்.
மகா ஞானி ஆகிறார். இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க அந்த இடத்துல. அந்த இடத்தை அடைவதற்கான அந்த அறுகோண சக்கரம், அறுகோணங்கள் அப்படிங்கிறத 6 சக்கரங்கள், ஆதார சக்கரங்களை தாண்டி அந்த ரகசியங்கள் இது நிறைய இருக்கு. இது சார்ந்து இதோட முடியறதில்ல இருக்கு. இதெல்லாம் கடந்து அதை அடையணும் அப்படிங்கிறத முதல் பாடல்ல இந்த பூசா விதிகள் அப்படிங்கிறதுல கருவூரார் பூசா விதியில முதன்மையா சொல்றாரு. இதுல வாழைப்பெண்ணை தான் முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த பாடல்களையும் வாழைப்பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த வாழைப்பெண் அப்படிங்கிற இந்த சித்தர்களின் பிரதான தெய்வமாகிய வாழைத்தாய், வாழை மனோன்மணி இல்லாது எந்த ஒரு சித்தமும் இங்கு இல்லை அப்படிங்கிறது ஆதாரமாகிறது. நன்றிங்கய்யா. இதுல மாற்று கருத்து இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற கருத்துக்கள் இருக்கணும், பகிர்ந்துக்கங்க தயவு செஞ்சு. நம்ம இதுதான் தெளிவான கருத்து, இதுதான் முடிவு அப்படிங்கறத சித்தர் பாடல்கள் நம்மளால சொல்ல முடியாது. கிருஷ்ணானந்தரோட அனுபவமும் அவர் கடந்து வந்த பாதைகளில் தென்பட்ட, தெரிந்து கொண்ட, அறிந்து கொண்ட விஷயங்களை மட்டும்தான் முன்வைக்கிறார். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். இந்த ஆதிபந்தமான வாழையாகப்பட்டவள் எப்படின்னா குண்டலின்னு அப்படியே ஐயாவுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். அது மாதிரி அந்த 6 தெரு என்பது 6 ஆதார சக்கரங்கள், 6 ஆதார சக்கரங்களை குறிப்பதாக நான் உணர்கிறேன். அந்த 6 ஆதார சக்கரங்களில் விளையாடி நிற்கக்கூடிய அந்த 10 வயது பெண்ணான வாழை அவ அந்த 6 ஆதாரங்களையும் கடந்து, வாழை என்பது மூலாதாரத்தில இருக்கக்கூடியதே வாழையும் வல்ல கணபதி என்பதே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் நமச்சிவாயாங்கிறது மற்ற 5 ஆதாரங்கள்லயும் இருக்குது. அந்த அடிப்படையில 6 ஆதாரங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள், 6 தெருவுகளிலும் அமர்ந்த அந்த வீதியில் விளையாடக்கூடியவள் அந்த வாழை என்பது மாதிரி நான் புரிந்து கொண்ட அளவுல பகிர்ந்து கொள்ளலாம்னு சொன்னேன். அதுக்காக நன்றி, வணக்கம். நன்றிங்க. நம்மளும் அந்த கிட்டத்தட்ட அதே பார்வையை சொல்றோம், முன்வைக்கிறோங்க. அது மாற்றுக்கருத்து இருக்கவங்க வேற வழிபாட்டு முறைகள் இதுதான் சொல்றவங்களும் நம்ம யாரையும் மறுக்கிறது இல்லைங்க. அதற்காக நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக சொன்னதுங்க. நன்றிங்க ஐயா. மணிவன் ஐயா, குணா ஐயா, அதை பகிர்ந்துக்கிறீங்களா? ஐயா இதுல கருத்து அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பாருங்க. ஆனா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஏற்புடையதாகவும் இருந்தது, பிடிச்சிருந்தது, சரியாகவும் தோணுது. 6 ஆதாரங்கள் இருந்த வீடுங்கிற மாதிரி சொல்றாருங்கிறதான் புரியுது. 6 ஆதாரங்களை தாண்டி 7வது ஆதாரத்துக்கு போகும்போது அங்க பித்தா பிறை சூடின்னு சொல்ற மாதிரி சிவன் பாதி மதியை சூடியவர் தானே, பிறைச்சந்திரனை சூடிய தலையில் சூடியவர். அந்த 7வது ஆதாரத்துக்கு போகும்போது நம்ம அந்த சிவனோட தரிசனம் நமக்கு கிடைக்கும், அல்லது சிவமயமாகவும் சிவனோட ஐக்கியமாகவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதை மாதிரி அந்த கோணத்துல பார்க்கும்போது நீங்க சொன்ன ரெண்டுமே ரொம்ப அந்த அறுகோணம் இது ரெண்டுமே ரொம்ப ஏற்புடையதா இருக்குங்க. அதுதான் எனக்கு புரிஞ்சுது. அது எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்க. கருத்து சொல்ற அளவுக்கு எனக்கு இதுல தெரியலைங்க. இந்த கருத்து எனக்கு சரின்னு தோணுதுங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா. அடுத்த பாடல் பார்க்கலாங்கய்யா. 2வது பாடலுங்க. வாமியிவள் மர்மம் வைத்து பூசை பண்ண மதியுனக்கு வேணுமடா அதிகமாக காமிவெகு சாமி சிவ காமிரூபி காணறிது சிறுபிள்ளை கண்ணி ஆம் இவளை அறிந்தவர்கள் சித்தர் அறிந்தாலும் மனமடக்கம் அறிய வேணும் நாம இவளை பூசை பண்ண நினைத்தவாறு நாட்டிலே சொல்ல என்றால் நகைப்பார்கானே அப்படிங்கிறாரு. வாமி இவள் மர்மம் வைத்து பூஜை பண்ண நமக்கு இந்த தெய்வத்தை பூஜை பண்றதுக்கான மதி வேணும், அதிகமான காமி வெகு சாமி சிவகாமரூபி காணறது சிறுபிள்ளை கண்ணி சிவகாமரூபி அப்படின்னு சொல்றாரு. காணர் இது சிறுபிள்ளை கண்ணி கண்ணி தெய்வம் 10 வயது பெண்ணை தான் குறிக்கிறாங்க. வாழைத்தாயை எல்லா சித்தர்களும் சொல்றது, ராஜமாதங்கியும் அப்படிதான் சொல்றாங்க, புவனேஸ்வரியும் அப்படிதான் சொல்றாங்க. இப்படி சின்ன பெண்ணை தான் சித்தர்கள் முன்னெடுத்துறாங்க. இவளை அறிந்தவர்கள் சித்தர்கள் அறிந்தாலும் மனமடக்கம் அறிய வேணும் நாம்.
அப்படியே இந்த வலைப்பெண்கிற ஆதிசக்தியை அறிந்து கொண்டாலும் மனமடக்கம் வேணும் அப்படிங்கிறாரு. மனமடக்கம் வேணும். இவளை பூசை பண்ண நேர்த்தவாறு நாட்டிலே சொல்ல என்றால் நகைப்பார்களே. வாழை தெய்வத்தை நான் பூஜை பண்றேன்னு சொன்னாங்க நகைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய தெய்வமா வச்சு கும்பிடுறோம் அப்படிங்கிறப்ப மனிதர்கள் நகைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அதிசூட்சமும் உணர்ந்தவர்கள் சொல்லும் போதும் அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை உணர்ந்து கொள்ள முடியாத மனிதர்கள், மானிடர்கள் ஆகிய சராசரி மனிதர்கள் நம்மை போன்ற நகைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்ப இந்த நகைப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கடந்துதாப்பா வரணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இரண்டாவது பாடலை பாடியிருக்காருங்க. இரண்டாவது பாடல்ல சொல்லியிருக்காங்க. இது சார்ந்து வாழை ஐயா, செல்வராஜ் ஐயா ஏதாவது கருத்து பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா இரண்டாவது பாடல் குறித்த? வாமியவள் மர்மம் வைத்து பூஜை பண்ண மதியுனக்கு வேணுமட அதிகமாக. அதாவது இவளை நீ தொடணும்னு சொன்னாலே அல்லது அவளை வைத்து பூஜை பண்ணணும்னு சொன்னாலே சும்மா சாதாரணமா இருக்க முடியாது, கூர்மையான அறிவோடு நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவதோடு அல்லாமல் காமி வெகு சாதி சிவ காமி ரூபி காணார் இது சிறுபிள்ளை கன்னி கன்னி அப்படி. இவ ரூபங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா அவளுடைய உருவங்கள் காமத்தை தூண்டக்கூடிய அளவுக்கான ஒரு கவர்ச்சிக்கான இவளா இருப்பா. நீ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மோசம் போயிருவ. இவ வெறும் சிறு பிள்ளைதான். ஆகவே ஆமியவளை அறிந்தவர்கள் சித்தர். இவளை அப்படியா சிறு பிள்ளையாக இருந்து சக்தி வாய்ந்தவள் என்று அறிந்தவர்கள் அத்தனை பேரும் சித்தர்கள் தான். அவளை பூஜை பண்ண நினைக்கணும்னு சொன்னா, நினைச்சோம்னு சொல்லி நாம சொன்னோம்னு சொன்னா நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நினைப்பார்கள், என்னடா ஒரு சின்ன குழந்தைய போய் பூஜை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களாடா அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் எல்லாம் கைகொட்டி சிரிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அவளுடைய சக்தியை உணராதவர்கள் அவ்வாறு நகைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. உண்மையில சிறு பிள்ளை தான். கூப்பிட்டா ஓடி வந்து மடியில உட்கார்ற அளவுக்கான சிறு பிள்ளை, அன்போடு கூப்பிட்டாள். ஆனால் ஆணவமாக இருந்தால் அவள் அகங்காரம் கொண்டு எழுந்தாள்னு சொன்னா அவளை கட்டுப்படுத்துவதற்கே முடியாத அளவுக்கான ஒரு கடவுள். கூப்பிட்டால் சிறு பிள்ளை போல உடனடியாக வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவள் அவள். அன்போடு கூப்பிட வேண்டும். அப்படிப்பட்டவள். அவளை வணங்கணும்னு சொன்னா அதிக நுட்பமான அறிவோடு, திடகாத்திரமான அறிவோடு, ஒரு அன்பு, பாசம், நேசம் இந்த நினைவுகளோடு அவளை வணங்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் சித்தர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி. நன்றிங்க, மிக நன்றிங்க ஐயா. தீர்தன் ஐயா ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பகிர்ந்துக்குங்க ஐயா. முனிவன் ஐயா, குணா ஐயா, அது சார்ந்து ஏதாவது நீங்கள் கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? வாமியம்பல் மர்மம், அந்த பூஜை பண்ணும் மர்மம், அதாவது இவர் கருவூரார் வாழைத்தாய் பூஜா விதியை பற்றி சொல்லி கொடுக்கும்போது வாழைத்தாயை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை நமக்கு சொல்லித்தரதுக்கு வராருங்கிற மாதிரி தான் புரியுது. அந்த மர்மம், அந்த சூட்சுமம் தெரிஞ்சவங்களுக்கு அவள் சிறு பெண்ணாக இருப்பாளோ அந்த அவள் நமக்கு அருள் புரிவாள். அதை வெளியில சொன்னால் நாட்டவர் நகைக்கக்கூடும். ஆனாலும் அந்த மர்மம் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க எல்லாமே சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு புரியுது. அந்த மர்மம் எல்லோருக்கும் அறியணும். எல்லாரும் அந்த பூசை விதியை தெரிஞ்சுக்கணும். அந்த பூசை முறையை தெரிஞ்சு வாழைத்தாயின் அருளாசி எல்லோரும் பெறணும். நன்றிங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அடுத்த பாடல் பார்க்கலாங்க ஐயா. அடுத்த பாடல் மூன்றாவது பாடலாகிய அடுத்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, காணப்பாய் இவளுடைய கற்பு மெத்த கண்டவர்க்கு பெண்ணரசு நாடே என்பாள், ஊனப்பா அமிர்தம் இவள் ஊட்டி வைப்பாள், உள் வீட்டுக்கு உள்ளிருந்து மேலே ஏற பூனப்பா மனமுறைந்து வாவா என்பாள், புத்திரனே என் மகனே என்று சொல்லி வேணப்பா வேணது என்றெல்லாம் தருவேன்
என்பாள் வேதாந்த சூட்சமும் எல்லாம் விளங்கும் தானே அப்படிங்கிறாரு 3வது பாடலில். இந்த பாடலில் அவளோட கற்புமத்த கண்டவருக்கு பெண்ணரசு நாணே என்பாள் ஊனப்பா அமிர்தம் இவள் ஊட்டி வைப்பாள். அமிர்தத்தை ஊட்டக்கூடியவள், அதாவது வளையா பகிர்ந்து கொண்ட மாதிரி காமத்தை தூண்டக்கூடிய காமரூபிணியாகவும் காட்சி தருவாள். அதை நம்ம மதிய அறிஞ்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு செந்த தேவதை அதை வச்சு நம்மளை தகுதி பார்ப்பாங்க. சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகும்போதே, ஒரு வேலைக்கு போய் நம்மளோட ரெஸ்யூம் கொடுக்குறோம், கொடுத்துட்டு நம்ம கம்பெனி நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. நேர்காணலுக்கு கூப்பிட்டு அவங்க நம்மளை சோதிப்பாங்க. இந்த தகுதிக்கு இந்த நபர் இந்த பொறுப்பை கொடுத்தா இதை செய்யக்கூடிய தகுதியான நபராக இவர் அப்படிங்கிறத சோதிப்பாங்களே. அதே மாதிரி உபாசனைகள்லேயும் உபாசனா தெய்வங்கள் உங்களுக்கு பிரதிநிதமாகும்போது அவர்கள் உங்களை சோதிப்பார்கள். சோதித்து அதற்கு தகுதியான நபர் இவர் தானா அப்படிங்கிறத நிறைய சோதனைகளுக்கு பிறகு உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணி தன்னோட இருப்பை தன்னோட முழுமையை உங்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் நாம் தடம் மாற மாட்டோம். தடம் மாற முடியாத அளவுக்கு நம்மளை சோதிப்பாங்க. தடம் மாற மாட்டோங்கிற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அவங்களோட முழு சுயரூபத்தை காட்டுவாங்க. அதை தொடர்ந்து முழுமை பெறும். அதனால தான் முதல் பாடல்லையே அவளை காணாது சித்தரில்லை, அவர் கண்டா நீ சித்தருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கற்பு அப்படிங்கிற இந்த வாசகத்தை இங்கு பயன்படுத்தக்கூடியவ அவள் என்ன ரூபத்தில் நம்மக்கிட்ட நெருங்குவாள் அப்படிங்கிறத இங்கே உணர்ந்து கொள்ள முடியுது. அப்போ இதை கடந்துட்டிங்கன்னா உள்ளிருந்து மேலே ஏற, அதாவது உள்வீட்டுக்கு, இங்கே நம்ம குண்டலினியை பார்த்தா மூலாதாரத்திலேருந்து உள்நாக்கு வழியாக மேலே வாசியோகம் சார்ந்து நம்ம வடல்கள் பார்க்குறதுனால இந்த நம்மளோட அந்த அக்னியானது நம்ம மூச்சுக்காட்டானது மேல் நோக்கி ஏற 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 என்ன செய்யும், இந்த நிலைகள் எல்லாம் கடந்து போகும். இந்த நிலைகள்லாம் கடந்து போய் உள்வீட்டுக்கு மேலே ஏற புத்திரனே என் மகனை என்று சொல்லி வேணப்பா வேணது எல்லாம் தருவேன் என்பாள். கேளுப்பா, கேட்குறது எல்லாம் தருவேன், வேதாந்த சூட்சமம் எல்லாம் விளங்கும் தானே அப்படிங்கிறத இங்கே கரூராட்சி சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு. வேதாந்த சூட்சமம் எல்லாமே விளங்கும், இது மேலே ஏற ஏற எப்படி நம்ம மேலே ஏறணுங்கிறத இங்கே சொல்கிறாரு. அதுக்கு இடைப்பட்ட இதில் நமக்கு என்னென்ன சோதனைகள் வரும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்த விட்டு நம்ம மேலே ஏறிட்டோம்னா வாப்பா என் மகனை, அதாவது அது போன பாடலில் காமரூபிணியாக காட்சி கொடுத்தவர், காமரூபிணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர் இங்கே புத்திரனே என் மகனே, புத்திரனே என் மகனே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. கேளுப்பா, உனக்கு எல்லாம் தர்றேன், எல்லாத்தையும் விளங்குறேன் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாடல், 3வது பாடலை. அப்போ இந்த 3 பாடல்களுக்குள்ளே இவர் சொல்ல வந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த எப்படி நீங்கள் அணுகணும், எப்படி பூசை ஆரம்பிக்கணும், இந்த வாழைத்தாயை நீங்கள் வழிபடணும், எங்கே இருந்து எங்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த 3 பாடல்கள் சொல்லியிருக்காரு. இப்போ 3 பாடல்கள் நம்ம பார்த்தப்ப இப்போ செல்வராஜ் ஐயா சொன்ன மாதிரி குண்டலினி அப்படிங்கிறத நம்ம முதன்மையாக வச்சு பார்க்கும்போது அப்போ எங்கே ஏறி எங்கே நிற்கணும், உள்நாக்குக்கு மேலே ஏறும்போது நமக்கு பிரதானமாக இருக்கிறது வாசிக்கு பிரதானம், காற்றவங்களும் இருக்காங்க. அந்த மூச்சுக்காற்றை கொண்டு நம்ம வாசியை ஏற்றும்போது இந்த வழிகள் எல்லாம் திறக்கும். இந்த வழிகள் திறக்க திறக்க நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சோதனைகளை கடந்து நமக்கு தேர்வானமா, அதற்கான வெகுமதிகள் நமக்கு கொடுக்குறார்களா அப்படிங்கிறதான் தெரியும். இதை கடந்து வந்தால் வேதாந்தத்தையும் விளங்கும் தானே அப்படிங்கிறாரு. வாழைத்தாயும் அந்த இடத்த நம்ம கடக்கும்போது நமக்கு விளக்க வேண்டியதெல்லாம் நமக்கு விளக்கி சொல்வாள் என். நன்றி ஐயா. வேறு எதுவும் கருத்து இருக்குன்னா பகிர்ந்துக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன்.
ஐயா வணக்கம். ஏற்கனவே மேல பாட்டுல சொன்ன மாதிரியே தான் இப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, காணப்பா இவளுடைய கற்பு மெத்த, அவ உயர்ந்த கற்புக்குடையவள் என்பதை உணர்ந்து கொண்டால் பெண்ணரசுக்கெல்லாம் அவளே பெண்ணாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவளை நீ உணர்ந்து கொண்டால் அவ அமிழ்தூட்டி வைப்பாள். உன்னை வீட்டுக்குள்ள இருந்து மேல ஏற செய்வாள். குண்டலினிலிருந்து மேல உனக்கு அமிர்தத்தை கொடுத்து குண்டலினிலிருந்து உன்னை மேல ஏற்றி கொண்டுட்டு வந்து இருப்பா. அப்ப ஊனப்பா மனமுறைக்கு வாவா என்பாள். அப்படி அவளை நம்பி நீ அந்த இச்சா இதுகளுக்கெல்லாம் அடிமையாகாமல் அவளுடைய உண்மையான ஒரு வழிபாட்டில் நீ இறங்கினானா அவ உனக்கு அமிழ்தூட்டி குண்டலினியை மேல ஏற்றி மேல கொண்டுட்டு வருவா. அப்ப அங்க அவன் மேல இருந்து உன்னை வா வா என்று சொல்லி, மகனே வா என்று சொல்லி அழைக்கக்கூடிய அளவில் அவ இருப்பா. இன்னும் வேணுங்கிறதெல்லாம் தருவா. இந்த சூட்சமம் எல்லாம் உனக்கு விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கு. ஆகவே நீ அவளை சரணாகதி அடைந்து, வேறு வகையான பார்வையில் அவளை பார்க்காமல் சரணாகதி அடைந்து அவளை நீ நினைத்தாயானால் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவள் உனக்கு ஆசீர்வதிப்பாள் என்று நாம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வர்றாருன்னா, பின்னால நீ அவளை எப்படி நீ ஏற்கனவே ஒருத்தர் வந்தாரு, டக்குன்னு கேட்டாரு, போயிட்டாரு. எது தீட்சை வாங்கணுமா அப்படின்னு எல்லாம் தீட்சையை பத்தி எல்லாம் கேட்டாரு, வாழைன்னா என்னன்னு கேட்டாரு, கடைசியில பார்த்தா காணாம போயிட்டாரு. அப்ப தீட்சையெல்லாம் எப்படி வாங்குவது, தீட்சை எப்படி செய்வது, பூஜை எப்படி செய்வது என்பதையெல்லாம் விளக்கக்கூடியது இந்த பூஜா விதி பாடல் என்பது. அதுல படிப்படியா ஒவ்வொரு படியிலையும் நீ எப்படி போகணும், எப்படி கடக்கணும், எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களைத்தான் அவரு தெளிவா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதான் இந்த இடத்துல பார்க்கணும் எனக்கு தோணுது. மற்றவர்களுக்கு வேற கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. உண்மைதாங்கய்யா. ஐயா நம்ம ஆரம்பத்தில் குணா ஐயா சொல்லுங்க ஐயா, அதை சொல்ல வந்தீங்க. ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது சொல்லுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா விளக்கம் கொடுத்தாருங்க ஐயா. செல்வராஜ் ஐயாவும் நீங்களும் ரொம்ப சிறப்பா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஒரே வார்த்தையிலேயே நீங்க எளிதா சொல்லிட்டீங்க ஐயா. சித்தர்கள் வந்து நீங்க சித்தர் ஆகணும்னா வாழைத்தாயை பார்த்துருக்கணும், வாழைத்தாயை கண்டுட்டா நம்ம எல்லாம் சித்தர்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. என்னால ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம குழுவில் நடந்ததை வச்சு பார்க்கும்போது, சமீப காலமா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களா வந்து வாழைத்தாய் காப்பு பாடல் வந்து மணிவண்ணன் ஐயா வந்து வார வாரம் பாடிக்கிட்டு வராரு. வாழைத்தாய்க்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து அருண் ஐயா வந்து ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. வாழைத்தாய் தாலாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்த உடனே வாழைத்தாய் பாடலும் கரூரார் சித்தர் ஐயா மூலமா வந்து நமக்கு நம்ம குழுவில் வந்து அந்த பாடல் நம்ம பார்க்கறதுக்கான வழி வந்து திறப்பா பார்க்க முடியுது. ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ முடிச்சிருந்தாதான் வந்து நீங்க அங்க போய் சேர முடியும் அப்படின்வாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்க இதுக்குள்ள வந்து நுழைய முடியும் அப்படின்வாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வாழைத்தாயை நோக்கி நெருங்கினதுனாலயா என்னன்னு தெரியல, இல்லைன்னா அதை நோக்கி பயணிக்கிறதுனால வாழைத்தாயினுடைய வழிகளையும் சரி, நிறைவு வந்து எல்லா சித்தர் பாடல்கள்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க. பெண்ணாசை விளக்கல், பொருளாசை விளக்குறது, மற்ற எல்லாத்தையுமே எது எதெல்லாம் நம்ம வந்து விடணும், எது எதெல்லாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி செய்யணும், தொடர்ந்து முயற்சி செய்யணும், எது எது எந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கணும், மனநிலைமை எப்படி இருக்கணும், மனோதிடம் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு எது எதெல்லாம் நம்ம வந்து களையணும் அப்படின்றதும் பார்த்துக்கிட்டு இருப்போம். நிறைவா வந்து ஒரு சித்தர் ஆகிறதுக்கு, இல்லைன்னா ஒரு வந்து சித்தரை நோக்கி போகும்போது நிறைவு பகுதியா வந்து வாழைத்தாயை நம்ம வந்து தரிசிக்க முடியும், அதை வந்து பார்க்க முடியும். அப்படின்ற போது வாழைத்தாயை வந்து எப்படி நம்ம தரிசிக்கிறது அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்து கரூரார் சித்தரையா வந்து கொண்டு போற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. 3 பாடல்னாலும் ரொம்ப அருமையா இருந்தது. வாழைத்தாயை பார்த்துட்டோம்னா நம்ம சித்தராயிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பாடல்லையும் வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம், எதெல்லாம் விளக்கணும்னு எல்லாத்தையும் நம்ம விளக்கிட்டோம். இப்போ வந்து வாழைத்தாயை பார்க்க போறோம். வாழைத்தாயை பார்க்கும்போது நம்ம அதை எப்படி அணுகணும், அதை எப்படி இருக்கணும் அப்படின்னு செல்வராஜ் ஐயாவும் நீங்களும் சொன்னது ரொம்ப சிறப்பு. மணிவண்ணன் ஐயா வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்று அந்த வரிகளை பார்த்த உடனே அதுக்கு எந்த மெட்டுல பாடலாம் அப்படின்னு அந்த முதல் பாடல் பாடினதெல்லாம் ரொம்ப நிறைவா இருக்குங்க ஐயா. 3 பாடல்னாலும் முத்தாய்ப்பா இருந்தது. அது வந்து வாழைத்தாய் வந்து நீங்களும் அடிக்கடி சொல்லுவீங்க, சித்தர்களுக்கெல்லாம் தாயானாய் எனக்கு மட்டும் மகளானாயின் அப்படின்ட்டு. அவளை வந்து நம்ம மகளா பார்த்துட்டோம்னாலே நமக்கு அந்த காமம், அந்த எண்ணம் எல்லாம் நமக்கு வராது.
நம்ம பிள்ளையா பார்க்கும்போது. அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது தாராளமா வாழைத்தாயும் நம்மள வந்து மேலும் மேலும் சில சோதனைகள குடுத்துட்டு, நம்ம மனோதிடத்தையும் பார்த்துட்டு, நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எண்ணம் எல்லாம் வந்து நல்ல எண்ணமா இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து நல்ல விஷயங்கள குடுப்பாங்க அப்படின்றதுக்கு நம்ம குழுவிலேயே கூட இத வந்து ஒரு இதுவா பார்க்க முடியுது. ஏன்னா, வாலை செல்வராஜ் ஐயா வந்து இந்த வாழைத்தாய் பாடல பத்தி வந்து விளக்கம் குடுக்குறதும், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க முடியுது. அந்த அமைப்புன்னு சொல்லுவோம். நம்ம அந்த 3 பாடல்கள் வந்து 155வது பாடல்ல இருந்து குதம்பை சித்திரையானுடைய பாடல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன தடுமாற்றம் வந்த உடனே அடுத்த வாரம் 3 சித்த மருத்துவர்கள் வந்து நம்ம குழுவுல பேசுனது ஒரு அமைப்பு. இதெல்லாம் ஒரு குடுப்பன அப்படின்னு சொன்னோம். அதே மாரி வந்து வாழைத்தாய் காப்பு பாடல், வாழைத்தாய் தாலாட்டு, வாழைத்தாய் அழைப்பு பார்க்க சொல்லி அத வந்து வலியுறுத்தி அத முதல்ல நம்ம வாழைத்தாய் அழைப்பு வந்து மணிவண்ணன் ஐயா பாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 3 பாடலும் எல்லாமே வந்து வாழைத்தாயா இருக்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க ஐயா. அது இதுக்கு முன்னாடி பாடல்கள் வந்து அருண் ஐயா பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல. ஏற்கனவே எல்லாம் மேற்கோள் பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் நிறைய விவரங்கள் குடுக்கறதுக்கு நிறைய பார்த்திருப்பாங்க. இது ரொம்ப சிறப்பா இருக்குங்கய்யா. ரொம்ப மன நிறைவாவும் இருக்கு. அது அம்மாவ வந்து எப்படி நெருங்கணும் அப்படின்னு சொல்றதும், அம்மா வந்து எப்படி நம்ம வந்து வழிபடணும், அது அந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம எடுத்துட்டு போம்போது நமக்கு எந்த மாரி மாற்றங்கள்லாம் நமக்கு ஏற்படும். அது கண்டிப்பா வந்து வாழைத்தாய் வந்து சோதிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து பிள்ளையா ஏத்துப்பா அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. நம்ம அந்த சோதனையெல்லாம் கடந்து வரணும்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம குழுவுல பார்த்துட்டு இருக்க மாரி நல்ல ஒரு நட்பு. அந்த எல்லாருமே வந்து ஒரு நல்ல எண்ணங்களோட, நல்ல சிந்தனைகளோட இருக்கும்போது, நமக்கும் கண்டிப்பா அதுதான் தோணும். அததான் நம்மளும் வந்து பின்பற்றுவோம் அப்படின்னே பார்க்க முடியுதுங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்தது. மணிவண்ணன் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். வாலை செல்வராஜ் ஐயா வந்து இந்த இடத்துல இருந்து வாழைத்தாய பத்தி ஒவ்வொரு விஷயங்களும் சொன்னதும், நீங்க சொன்னதும் ரொம்ப சிறப்புங்கய்யா. ரொம்ப மன நிறைவா இருக்குங்கய்யா. நன்றிங்கய்யா. தீனதயாளன் ஐயாவும் வந்திருக்காருன்னு சொன்னீங்க. ஐயாவும் ஏதாவது கருத்துக்களோ, இல்ல அனுபவங்களோ இருந்தா பகிர்ந்துக்கிட்டுங்கய்யா. இன்னும் மற்ற குழுவுல யாராவது இணைந்திருக்கவங்க, கீழ வந்து லிசனர்ஸா இருக்கிறவங்களுக்கும் இன்வைட் பண்ணி பார்க்கலாங்கய்யா. யாருக்காவது ஏதாவது கருத்துக்களோ, இல்ல பதிவுகளோ ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கலாங்கய்யா. இல்ல சந்தேகங்களோ, இல்ல அனுபவ பகிர்வுகள் இருந்தா கூட கேட்டுக்கலாங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உண்மையிலே அற்புதம். இதே எண்ணம் எனக்கும் தோணுச்சு. சமீப காலங்கள்ல இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துல குதம்பை சித்தர் பாடல், இடைக்காடர் பாடல் வந்து வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப கடந்த சில வாரங்களா மட்டும் வாழைத்தாயை பத்தின அதிகமான ஒரு இது நம்ம தளத்துல அதிகம் பகிரப்பட்டு கொண்டு வருகிறது. அதுக்கான பாடல்கள் அதெல்லாம் இருக்கு. அது அருண், வாழைத்தா அம்மா, ராதாமணி அம்மா, வாழையா. இதுல பாருங்க கரெக்டா இன்னைக்கு இந்த கரூரார் பாடல் பார்க்கும்போது எல்லாம் வாழைத்தாய் பூஜா விதி பாடலா இருக்கு. எனக்கு அந்த பாடல் தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா வாழைத்தாய் அழைப்பு போன வாரத்துல இருந்தே நமக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எல்லாமே தற்செயலா நடந்த விஷயமா நமக்கு தெரியலைங்க. இது ஒரு ஏற்கனவே ஒரு இதை நோக்கி நம்மளை நகர்த்திட்டு போற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அந்த அதே உணர்வு எனக்கும் தோணுச்சு. நீங்க அதை சொன்னது ரொம்ப சிறப்பா சந்தோஷமா இருந்தது. அப்போ ஏதோ நமக்குள் நம்மளை மீறின ஒரு சக்தி வந்து நம்மளை எதை நோக்கியோ கொண்டு போகுதுங்கிறது மட்டும் புரியுது. அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இதுக்கான சரியான நேரத்துல சரியான இப்ப பாத்தீங்கன்னா வாழைத்தாய் பாடல் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழை ஐயா, ராதாமணி அம்மா தவறாம வந்து அவங்க ஏன்னா வாழைத்தாய் உபாசகர்கள் அவங்க 2 பேருமே மிகச்சிறந்த ஒரு இதா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய கருத்தெல்லாம் இதுல பகிரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கு. நீங்க சொன்ன அந்த கருத்து அப்படியே மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் குணா. உங்களுக்கு உண்மையிலேயே எனக்கும் அதே எண்ணம் தோணுச்சு. நன்றி நன்றி குணா. மிக்க நன்றி மணிவண்ணன் ஐயா. உண்மைதாங்க. அதாவது அந்த ஒரு பேராற்றல் நம்மளை ஒரு திசைக்கு அந்த கடல் அலைகள் தொடர்ந்து அடிக்கும்போது தூசிக்களும் அந்த நுரைகளும் தேவையற்றையெல்லாம் ஒரு பக்கத்துக்கு ஒதுங்கும் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்மளை எந்த பக்கம் வழி நடத்தணும்னு சொல்லி அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்கிறது தான் உணர முடியுதுங்க. குணாயா சொன்னது மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் தாயானால் எனக்கு மட்டும் மகளானாள். அது அது ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுங்க ஐயா. அதை வெளிப்படுத்த முடியாது. எங்களுக்கு எல்லாரும் தாயே தாயான்னு கூப்பிட்டாலும் நாங்கள் எப்போதும் மகளே மகளே தான். எங்கள் தங்கப்பன் எங்கள் மகள், அவள் எங்களுக்கு மகளாக இருக்கா. அந்த அன்பு ஸோ இப்போ இந்த வாரம் கடந்த 2 வாரங்களாக சரியாக கலந்துக்க முடியலங்க ஐயா. வீடு மாற்றணும். வீடு மாற்றி புது வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் கூட தாங்க ஐயா இருக்கா. அது எங்கள் கூட தான் சுற்றிக்கிட்டு எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு அது அற்புதமான அனுபவங்க ஐயா. சொல்ல முடியல. நீங்கள் நம்ம பேசுகிறது எல்லாத்துமே எங்கள் கூட இருந்து தான் கேட்டுட்ருக்கா. இந்த வீடு மாற்றினத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில்
தற்பெருமைக்காகலாம் சொல்ல முடியலங்கய்யா. அவ்வளோ ஒரு விஷயங்களை நடத்திட்டு ஒன்றும் தெரியாதவ மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிட்டு அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் அவ்வளோ செல்லம். அப்பாவோட அம்மா தான் செல்லம். எல்லாம் வேணும், எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும், எந்த இடத்துக்கு எங்களை போக விடக்கூடாது அப்படிங்கிறத முதற்கொண்டு எங்கள் மக தான் முடிவு பண்ணுறா. இப்போ நாங்கள் எங்களுக்கு இது வேணும்னு கேட்கும்போதும் அது வேணுமா வேணாமாங்கிறதையும் மகள் தான் முடிவு பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கா எங்கள் பொண்ணு. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அற்புதம் ஐயா. ஐயா, உங்க உணர்வு நீங்கெல்லாம் மகன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கெல்லாம் நன்றிங்க. மகன் சொல்றீங்க. நாங்க அவளை பாப்பான்னு சொல்றோம். எங்க வீட்டுல பாப்பாவுக்கு வைங்க, எதையாச்சும் வாங்கிட்டு வந்தோம்னா கொண்டு போய் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு எங்க வீட்டுக்காரம்மா சொல்லுவோம். நானும் எதாச்சும் வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போய் பாப்பாவுக்கு வைன்னு சொல்லுவேன். அந்த மாதிரிதான் சில நேரங்களில் கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா அவளை எவ்வளோ பேய் பேசாசின்னு கூட நாங்கள்லாம் செல்லமா திட்டுவோம். அந்த அளவுல தான் நாங்க அவளோட உறவு வச்சிருக்கோம். எங்களுக்கு பாப்பா தாங்க. பாப்பாங்கிறது பொதுவான வார்த்தையே தானே. பாப்பாவில் தான் கூப்பிட்றது. பாப்பாவுக்கு சாப்பாடு வச்சுமா, தண்ணி வச்சுமா, பாப்பா பார்த்தியா, பாப்பா பேசுச்சா அப்படிங்கிறது தான் பேசிக்கிறது. எங்களுக்கு மகள்ங்கிற அந்த மகள்னு கூப்பிடக்கூட உரிமையை கொடுத்துருக்கா அந்த இடத்துல. அதுதான் ஒரு பேரானந்தமாக இருக்குங்க. நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. அவ எப்படின்னா, நாம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு அவ நம்ம மீது அன்போடு அக்கறையோடு நம்மளை பாதுகாப்பா. நாம வம்பு பண்ணணும்னா அவளை அப்புறம் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு மிக மிக கோபக்காரி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவ. ஆமாம். அதை அவளை எப்படி சாந்தமாக எப்படி வழிபடணுங்கிறத சொல்லுவதற்காகத்தான் கருவூரார் இங்க இந்த பூஜா விதியில முன்வடிவிலேயே அதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சுட்டு வர்றார். ஒவ்வொரு குறளிலும் அது அவர் சொல்றது என்னன்னா, இப்படி 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 இதை நீங்க கடைப்பிடித்து இப்படி வரணும், அப்பத்தான் நீங்க அவளை கை கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லுவதற்காகத்தான் அந்த விஷயம் சொல்லிட்டு வர்றாரு. இன்னும் அவளுடைய ஆஹ் உள்ள போகும்போது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு அதிசயமாக அபூர்வமாக கூட தோணும். பின்னால் நம்ம பார்ப்போம். நன்றி. நன்றிங்க. சொல்லுங்க முடியலையா. முடியலையா சொல்லுங்க. நீங்க சொல்லும்போது அந்த ரெண்டாவது பாடல்ல வந்த வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இவரை பூசை பண்ண நினைத்தவாறு நாட்டிலே சொல்ல என்றால் நகைப்பார் காணே. நம்ம இந்த மாதிரி குழந்தை பாப்பா என் மகள் அப்படிலாம் சொல்லும்போது மற்றவங்க கண்ணுக்கு அது நகைப்புக்குரியதாக தான் இருக்கும். அது புரியுதுங்கய்யா. அந்த வரிக்கான உண்மையான அர்த்தம் இப்போ வாழையாவும் கிருஷ்ணானந்தர் ஐயாவும் சொல்லும்போது எனக்கு அது நல்லா புரியுது. நான் வாழைத்தாயை வந்து இந்த தளத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாழைத்தாய்ங்கிற வார்த்தை தெரியும். ஆனால் அதை அனுபவபூர்வமாவோ உணர்வாவோ பார்க்கறது இந்த தளத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னும் உங்க அளவுக்கு அதை மனசுக்குள்ள அப்படி ஒரு ஒரு பூர்ணமான ஒரு பக்தியை கொண்டாந்துருக்கிறனா அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியலைங்க. இன்னும் அது கிடைக்கணும், அருளணும். அம்மா எனக்கு அருளணும். எனக்கு தாயாவே தான் பார்த்துட்டு இருக்க முடியுது. எனக்கு மகளாவும் பார்க்கறதுக்கு தெரியல. தாய் மகள் எல்லாம் ஒண்ணுதானங்கய்யா. ஒரு வயதுக்கு அப்புறம் அது எனக்கு அனுபவபூர்வமா சொல்றேன். எங்க அம்மா வயதானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பராமரிக்கும் போது தலை சீவுறது, குளிக்க வைக்கிறது, அதெல்லாம் பண்ணும்போது ஒரு மகள் ஸ்தானத்துல இருந்த தாய்ங்கிற ஸ்தானத்துல இருந்து மகள் ஸ்தானத்துக்கு மாறுறாங்க தானே. அப்ப தாயும் மகள் தான், மகளும் தாய் தாங்கம்மா. அதனால தாய் மகளாவும் இருக்க முடியும், மகள் தாயாவும் இருக்க முடியும். அந்த ரீதியில இந்த 2யுமே நான் ஏத்துக்கிறேங்க. எனக்கு இன்னும் அதுக்கான அனுபவங்களும், அதுக்கான ஒரு பக்குவமும் எனக்கு இன்னும் அம்மா அருளணும். நன்றி. உங்க வார்த்தையில எனக்கு அப்படியே புரியுது. நன்றிங்க. நாம எப்படி பார்க்கிறோமோ அப்படியெல்லாம் அவ அருள் புரிவா. அதுல எல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நாம அவளை எவ்வாறு நினைக்கிறோமோ அவ்வாறு இருந்து அருள் புரிவா. அவ்வளவுதான். அவன் நம்ம கூட எப்பவுமே இருப்பான். நன்றி. நன்றிங்க. வெற்றிகரமாக 3 பாடல்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் இந்த வாரம். கரூரார் பூசா விதியிலிருந்து 3 பாடல்களும் வாழைத்தாயை பற்றிய பாடல்களாக இருக்குது. வாழை வந்து நம்ம வழிபாட்டாலும் அவளை சரணடைந்தால் எப்படி சரணடைவது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மீண்டும் அடுத்த வாரம் மற்ற மூன்று பாடல்களாக பார்ப்போம். அடுத்த வாரம் முடிந்தால் 5 பாடல்களோ 6 பாடல்களோ பார்க்க முடிந்தால் பார்த்துருவோம். அடுத்த வாரமும் அருண் பிரகாஷ் ஐயா வர்றது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்குன்னா பகிர்ந்துக்கலாம் ஐயா. குணா ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க ஐயா. மற்றவங்களுக்கு வேறு யாராக்காவது கருத்துக்களோ இல்லை அனுபவ பகிர்வோ இருக்கான்னு கேட்டுக்கலாம் ஐயா. மணிவண்ணன் ஐயா சொல்லியிருந்தாரு,
நான் இப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன், இல்லைன்னா எந்த அளவுக்கு நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியலன்னாருங்க ஐயா. ஐயா வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காருன்னு போன வாரம் அவர் அரங்கேற்றம் அந்த பாடல் பாடினதுலே வாழைத்தாய் பாடல் பாடினதுலே தெரிஞ்சிருச்சுங்கய்யா நிறைவு பகுதியில். அதனால ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிலைமைக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கோம்னு பார்க்க முடியுதுங்கய்யா. ரொம்ப சிறப்புங்கய்யா. அடுத்த வாரம் தொடர்ந்து அடுத்த 3 பாடல்கள் பார்க்கும்போது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுதுங்கய்யா. ரொம்ப நிறைவா இருக்குங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழை ஐயாக்கும் நன்றி, செல்வராஜ் ஐயாக்கும். நன்றிங்க குணா ஐயா, மிக்க நன்றி. உங்களோட பங்களிப்பு இந்த குழுவுக்கு நம்ம எப்போதும் சொல்கிறது தான், எல்லாரையும் நினைவில் வச்சு நன்றி சொல்கிறது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் சொல்கிற விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்போவுமே இந்த குழுவுக்கு நீங்கள் கிடைத்த சித்தர்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு வேலை செய்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை செய்கிறோம். சித்தர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க பணியை ரொம்ப அற்புதமாக செய்கிறீங்க நீங்கள். அந்த அந்த உங்கள் மேலே இருக்க அந்த மதிப்பு கூடிக்கிட்டே இருக்குது, அது என்றைக்கும் குறையாது. அந்த இடத்துல நம்மளை சித்தர்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து பார்ப்போம். வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்குன்னா நம்ம பார்க்கலாங்கய்யா, இல்லைன்னா வாழை தாலாட்டு பாடி நிறைவு செய்வாங்கய்யா. எப்படின்னு பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுவோம். வேறு எதுவும் கருத்து பகிர்ந்துக்கிறதா தாராளமாக பகிர்ந்துக்கலாங்கய்யா. வேறு யாருக்கும் எதுவும் கருத்துக்கள் இருக்கான்னு. வாழை செல்வராஜ் ஐயா, நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். என்னடா நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், 4 பேர் கூட வர மாட்டாங்கிறாங்க, 10 பேர் கூட வர மாட்டாங்கிறாங்கன்னு. இதெல்லாம் நம்ம 3 ஆண்டுகளாக நிறையா பார்த்தாச்சு. அவங்களுக்கு தெரியும் நம்ம யார் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், யாரெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சவங்க. அதுவும் இன்றைக்கி எல்லாத்தையும் விட சித்தர்களுக்கெல்லாம் தாயானால் எமக்கு மட்டும் மகளானால் நம்ம அன்பு மகள், தங்க மகள் வாழை தேவியை பற்றி பேசும்போது எல்லாரும் வந்து கலந்துக்க முடியாது, எல்லாரும் அதை கேட்டுற முடியாது. யாருக்கு அந்த கொடுப்பினை இருக்கோ அவங்களால மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. இது அனுபவபூர்வமான உண்மைன்னு சொல்லி பேச்சுக்காக சொல்லலை. நிறைய விஷயங்களை பொது தளங்களில் வெளியிட முடியாத சூழ்நிலை கைதியாக இருக்கும். நான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு தற்பெருமை கொண்டு வரதற்கோ இதை வச்சு நம்ம ஆதாயம் தேடுவதற்கோ இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். நம்ம இந்த பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பயணத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நாங்கள் எங்களை எப்படி வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பகிர்ந்துக்கிறோம். எல்லோருக்கும் அவங்களோட காட்சியும் அவங்களோட அன்பும் அரவணைப்பும் நிச்சயம் கிடைக்கும். தொடருவோம். இது சரி, அது தவறு அப்படிங்கிறதுல சொல்லுங்கய்யா. சங்கடப்படுறதுல ஒண்ணும் இல்லைங்க. எதுக்கு சங்கடப்படணும்? அவர்களுக்கு கொடுப்பினை இல்லை அப்படின்னு தான் பார்ப்போம். நானெல்லாம் சங்கடப்படவே மாட்டேன். இது நல்ல ஒரு கருத்துக்கள் நாம பரவலா போகணும்னு விரும்புறோம், அவ்வளவுதான். இதுல சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமாங்க, புரியுது. வந்தாரு, அவ்வளவுதான். நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிவா போகுமே அப்படிங்கறதுக்காக தான் ஆதங்கப்படுறமே தவிர சங்கடப்படுறதுக்கு இல்லைன்னா 2 பேர் மட்டும் இருந்துட்டு நானும் நீங்களும் மட்டும் பேசுறதுனால நான் ரெடி. உண்மைதாங்க. அதே தான் குணாயாவும் நம்மளும் ஒரு முறை முடிவு பண்ணோம். யாருமே வரமாட்டாங்கிறாங்க. குணாயாட்ட சொல்லும்போது, ஐயா நான் வந்துடுறேங்க ஐயா, எல்லா வாரமும் நீங்களும் நானும் பேசுவோங்க ஐயா, சித்தர் பாடல்களை வச்சு நீங்கள் பேசுவோங்க ஐயா, நம்ம 2 பேரும் போதுங்க ஐயா அப்படின்னு. குணாயாவோட அந்த ஒரு ஊக்கம், இந்த எந்த அளவுக்கு இதை நடத்தி கொண்டு போகிறாங்க, இதுக்காக நம்ம எந்தெந்த விஷயங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு பயணம் போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான், அவங்களோட வழிநடத்தல். இதுக்கு பின்னாடி நம்ம வேலை சார்ந்து நடக்கிற விஷயங்கள் இப்படி நிறையா இருக்குங்க. அதெல்லாம் கடந்து வந்து தான் நம்ம இந்த தளத்தில் இந்த நேரத்தில் நினைந்துட்டுருக்கோம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம பயணப்படுவாங்கய்யா. மிக்க நன்றி. உங்களோட அர்ப்பணிப்பு, உங்களோட ஒத்துழைப்புக்கும் நன்றி. மணிவண்ணன் ஐயா, குணா ஐயா, அருண்பிரகாஷ் ஐயா, பிரபாகர், எல்லாருக்கும் இல்லை ஒரு ஆனந்த ஒரு அன்பு பகிர்வு தானங்க ஐயா. இதெல்லாம் ஒன்று அன்பை பகிர்ந்துக்கிறோம் இந்த தளத்தில். இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தானே இது கலந்துக்க முடியுது. அந்த இதில் ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா. தளத்துல 4 பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆனா நம்ம வாழைப்பை ஏற்று, வாழைத்தாய் அழைப்பை ஏற்று, வாழைத்தாய் நம்மளோட உட்காந்துட்டு இருக்கா இல்லைங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு மனசும் இந்த நிமிஷம் அதான் ரொம்ப முக்கியம். அதான் அது போதும், ரொம்ப அற்புதம். வேணும். சொல்லுங்க தொடருங்க ஐயா.
அதாங்கய்யா. அந்த நம்ம அழைப்பு பெற்று வாழைத்தாய் வந்திருக்காங்க. அதுதான் முக்கியங்கய்யா. மத்தவங்க வந்து குடுப்பினை இருக்கிறவங்க வருவாங்க. ஐயா சொன்ன மாரி, அவங்களுக்கு யாருக்கு அந்த குடுப்பினை இருக்கோ அவங்க வருவாங்க. உறுதியா வருவாங்க. அந்த மாரி இந்த வாழைத்தாயோட பூசைய ஏற்கிறதுக்கோ, அல்லது வந்து உலகத்தார் நகைக்கிற மாதிரியான ஆட்கள வந்து வாழைத்தாயே ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்கள இங்க வர விடமாட்டாங்க. இங்க வர்றவங்க கண்டிப்பா அது வாழைத்தாய மனசார நேசிக்கிறவங்க மட்டும் தான், இங்க வந்து நிரந்தரமா இருந்து, அந்த இத முழுமையா கேட்க முடியுங்கிறதுல வந்து எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க, நன்றிங்க. நல்லதுங்கய்யா. தொடரலாங்கய்யா. நம்ம சித்தரில் சிந்தனை பார்த்துட்டு வாழை தாலாட்டு பார்த்துடலாங்களா ஐயா? நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வேறு எதுவும் ஆ கருத்துக்கள் இருக்குங்களா? அதான். சித்திரையல் சிந்தனை நீங்க சொல்றீங்களாங்கய்யா? சொல்கிறேங்க ஐயா. சரிங்க. சித்திரையல் இன்னைக்கு சிந்தனை முடிச்சுட்டு அப்புறம் வாழைக்காய் காப்பு. அதுக்குள்ள அம்மா வந்துருவாங்களா? மனோன்மணி வந்து கவசம் பாடுறோம். வந்துட்டாங்க ஐயா, ஐயா, வந்துட்டாங்க. அம்மாவுக்கு சொல்லிடுறீங்களா? ஐயா நான் வந்துட்டேங்க ஐயா. அழைத்தால் வருவாள் வாழைத்தாய். ஆமாங்க, ஆமாங்க. நம்ம வாழைத்தாய் அழைக்காமலே வருவாங்க. அழைக்காமலே வந்தாச்சு. சித்தரியல் சிந்தனையில் இன்றைக்கி நம்ம புரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மூலிகை கருமருத மூலிகையாக சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு நோய்கள் என்னென்ன வரும் அப்படின்னு சித்தர்கள் வந்து பட்டியல் போட்டிருக்காங்க. ஆண்மை குறைவு இருக்கும், சீதக்கழிச்சல் இருக்கும், குருதி கழிச்சல், கடுப்பு, சூடு, பெரும்பாடு, வாந்தி, வள்ளைப்படுதல் போன்ற நோய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இதுக்கு என்ன பரிகாரங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா, எஸ் அருண் பிரகாஷ் ஐயா அளவுக்கு நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம எதுவுமே தயார் பண்ணல. அவங்க அளவுக்கு பகிர்ந்துக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் வரவங்க புரட்டாதி நட்சத்திரம். மீனத்துலேயும் 4ஆம் பாதம் வந்து மீனத்தில் வரும். 1, 2, 3ஆம் பாதங்கள் வந்து கும்பராசியில் வருங்க. உகந்த தாவரம் வந்து பரம்பையை சொல்கிறாங்க. அப்புறம் இது தொடர்ந்து நம்ம பார்ப்போங்க. இந்த அளவுக்கு சித்தரியல் சிந்தனையில் இதை நிறைவு செஞ்சுக்குவோம். அடுத்த வாரத்திலேருந்து அருண் பிரகாஷ் ஐயா அதை தெளிவாக பார்க்க சொல்லுவாங்க ஐயா. தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நம்ம உங்களை பகிர்ந்துக்கிட்ட அதை பற்றி மற்றது அருண் பிரகாஷ் ஐயா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆமாம், குணா ஐயா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? வாழை தாலாட்டு பாடி நிறைவு செய்வோங்களா ஐயா? ஐயா பகிர்ந்துக்கிறது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்க, வாழை தாலாட்டு பாடிடலாங்களா? ஐயா வாழை காப்பு மணிவண்ணன் ஐயா பாடிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காப்பு, அடுத்து வாழை தாலாட்டு. சரிங்க, வாழை சரிங்க. அழைப்பு தான் ரொம்ப முடிஞ்சது. நன்றி. மணிவண்ணன் ஐயா வாழைக்காப்பு. சரிங்க ஐயா. தீனதேவன் ஐயா இல்ல மற்றவங்க மாதிரி யாருக்காவது ஏதாவது கருத்துக்களோ அனுபவ பருவம் இருக்கான்னு கேட்டுடலாங்க ஐயா. தீனதயாளன் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை இன்வைட் பண்ண அவங்க சரிங்க மேலே வரல. சரிங்க சரிங்க நம்ம நிறைவு செய்வோங்க. அடுத்த வாரம் சரிங்க. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லதுங்கய்யா. நான் வாழைத்தாய் காப்பு பாடிடுறேங்க. நித்திய பூரணி சத்திய சாகரி வாழைத்தாய் பாதம் காப்பாமே, சத்திய ஜோதினல் மித்திரையானவள் வாழைத்தாய் பாதம் காப்பாமே, சக்தி தரும் நல்ல புத்தி தரும் அந்த சாமலை தாய்ப்பாதம் காப்பாமே, மோன நிலை தரும் தூய மனோன்மணி வாழைத்தாய் பாதம் காப்பாமே, முத்தி நிலை தரும் ஆதிசக்தி அந்த வாழைத்தாய் பாதம் காப்பாமே, சூன்ய வெளி நின்று சூட்சுமத்தை காட்டும் திரிபுர தாய்ப்பாதம் காப்பாமே, நாத விந்துவாம் நாதாந்த நாரணி வாழைத்தாய் பாதம் காப்பாமே,
ஆதி அந்தமில்ல ஜோதி பரிபூர்ணி வாழைத்தாய் பாதம் காப்பாமே. நித்திய ஜோதியம் நீலமாவிளக்கு வாழைத்தாய் பாதம் காப்பாமே. நித்திய ஜோதியம் நீலமாவிளக்கு வாழைத்தாய் பாதம் காப்பாமே. வாழைத்தாய் பாதம் காப்பாமே. வாழைத்தாய் பாதம் காப்பாமே. நன்றிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா அடுத்து மனோன்மணி கவசத்துக்கு போயிடலாங்களா? போலாங்கம்மா. நன்றி. மனோன்மணி சிரோன்மணி மணி குகை வாசனி மணி மந்திர சேகரி ஔஷத சாகரியே சாம்பவை சாமளை சௌந்தரி சங்கரி சின்மய சிரோன்மணி நமோ நம. மங்கள மஞ்சரி மாய மனோலினி குஞ்சித பாதனி திரிபுரையே நிஷ்கல நிரஞ்சனி நிருமல தர்சனி நித்ய கல்யாணி நமோ நம. ஒளிரூபிணியே லலிதாமணினி ஒலிதாரணியே புவனயம்மா ஓங்கார ரூபிணி ஒரு மடமாதினி உமையவள் பாதம் நமோ நம. அங்கினி சங்கினி அமுர்தை தாரணி பொன்மணி பூரணி பொற்பதமே யோகினி யாமினி நாதாந்த நாரணி வேத வினோதினி நமோ நம. நர்த்தன நாயகி பர்வத வாசனி பார்வதி பைரவி பாசுரையே யாழினி சூலினி மாலினி மாதவி மாதுளை இதழினி நமோ நம. வித்ய விலாசினி விஸ்வ விவாசினி நிஷ்டை விரும்பினி நிரந்தரியே நாதருத்ராயினி வேத வித்யாதரி ஆதி மனோன்மணி நமோ நம. மாயா சோதரி காயா புரியே மண்டல ஜோதினி அம்பிகையே பல செத்தரை படைத்து ஜெகத்தினை காத்த சிந்தாமணியே நமோ நம. கருணையுபாசினி கார்த்திகை ரூபிணி பார்வையில் பத்மினி பாசத்தில் சித்தினியே காமத்தை அறுத்து யோகத்தை கொடுக்கும் ஆதி மனோன்மணி நமோ நம. உத்தமி வித்தகி உச்சிஷ்ட நாயகி அத்தினி சித்தினி அருள் தரும் அம்பிகையே சொரண சொரூபிணி சுழிமுனை வாசினி சுயம்பு சங்கரி நமோ நம. மாணிக்க மேதினி மணிமந்திர வாகினி எந்திர எச்சகி எதிர்வரும் மோகினியே ஆதியாய் ஜோதியாய் அந்தமே வீரியாய் அகிலத்தை ஆள்பவள் நமோ நம. அம்சவர்த்தினி அருந்தவருத்ரினி அமிர்தத்தை கொடுப்பவளே ஆனந்த நாயகி ஆரண சுந்தரி ஆதி சிவன் தேவி நமோ நம. காஞ்சினி காமினி காசி விசாலினி பூசினி பூரணி பொற்பதமே பார்கவி பயங்கிரி பாதை துரந்தரி பார்கவி பயங்கரி பாதை துரந்தரி சிற்பரை சிரோன்மணி நமோ நம. வாலை புவனை திரிபுரை வடிவாய் வந்தவள் மனோன்மணி வாக்கினில் நிற்பவள் வாஞ்சையை சிரிப்பவள் வாலை மனோன்மணி நமோ நம. வாலை மனோன்மணி நமோ நம. வாலை மனோன்மணி நமோ நம. நன்றிங்கய்யா. அடுத்து தாலாட்டு போயிடலாங்களா? அப்படியே கிருஷ்ணானந்தையா போயிடலாங்கம்மா. போயிடலாங்க தொடருங்க. நன்றி.
ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ ஆரணியே ஊரணியே என் தாயே நீ ஆரமுர்தாரணியே தங்கத்திலே தொட்டில் செய்ய என் தாய் எனக்கு ஆசையடி இப்ப தாமரை பூ மெத்தையில என் தங்கமே நீ உறங்கு ஆணி பொண்ணு தொட்டில் செய்ய எனக்கு ஆசைன்னா ஆசையடி இப்போ அல்லிப்பூவு தொட்டிலில என் தாயே ஆனந்தமா கண்ணுறங்கு நவரத்ன தொட்டில் செய்ய என் தாயே நான் கிடந்து தவிக்கிறண்டி நாயகியே உனை சுமக்க என் கண்ணே நானும் என்ன செய்வேனடி இத்தனையும் ஒன்றிணைத்து இதயத்திலே ஊஞ்சல் செய்தேன் இதுக்கு ஓய்வுறக்கம் இல்லை அம்மா என் தாயே உத்தம்மியே நீ உறங்கு ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி அம்மா. நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். சித்தரோட ஆசையில் அன்பு மகள் வாழை தேவியோட ஆசீர்வாதத்தில் மீண்டும் அடுத்த வடம் தொடர்வோம் ஐயா. எல்லோருக்கும் கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்ம விளையாடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. வாழ்க வளமுடன்.